பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற நாளில் கூட தேவனுடைய சமூகத்திலே தேவனை கூட்டி சேர்த்திருக்கின்றார். தேவன் நமக்குள்ளே இருக்கின்றார் என்று அப்படியாக தீர்க்கை சொல்கின்றார். அதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். தேவன் தாமே நமக்குள்ளே இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்ற அப்படின்னாலே நாளை நாம் அவரோடு கூட அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளத்தக்கதாக தேவன் மிகப்பெரிய கிருபை செய்தவர் ஐக்கின்ற அப்படின்னாலே நாம் மைப்படும்படியாக நாம் யாரும் தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரங்கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் கர்த்தாவே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராயே எங்கள் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூட்டத்தின் ஆரம்பமாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் இந்த வேளையிலே இந்த ஆராதனை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாய் பிரதர் ஜோசப் ஸ்தோத்திரமானவரே, ஜீவனுள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அண்ட சராசரங்களையும் வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தேவனே, இதுவும் இந்த காலை வேளையிலே கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகள் அனைவரும் கர்த்தாவே ஆங்காங்கே கூடியிருக்கிறார்கள். இந்த ஆன்லைன் மெசேஜை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறேன். நம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரும் தாவே தேவனுடைய மன்னாவை பெறத்தக்கதாக அவர்களை நீர் அபிஷேகிக்க வேண்டும் ஜெபிக்கிறேன். அன்று கர்த்தாவே இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்திலிருந்து விழுந்த மன்னாவை புசித்தார்கள், ஆனால் புசித்தும் மரித்தார்கள். ஆனால் இந்த ஜீவ மன்னாவை புசிக்கிறவர்கள் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பார்கள். ஆகவே இந்த ஜீவ மன்னாவை, ஜீவ வார்த்தையை புசிக்க நீர் எங்களுக்கு பலனை தர வேண்டும் ஜெபிக்கிறேன். உம்முடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை எங்களிலே பாய்ந்து கர்த்தாவே எங்களை மறுரூபமாக்க வேண்டும் ஜெபிக்கிறேன். வார்த்தையை புசித்து அணிதினமும் புசித்து நாங்கள் மறுரூபமாக உதவி செய்யும் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த மேலான செய்திகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தலைக்கல்லின் செய்திகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மேகத்திலிருந்து வரும் வெளிப்பாடுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த பரம வெளிப்பாடுகள் எங்களை கர்த்தாவை உன்னதத்துக்கு அழைத்து செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அது எங்களை மேகத்துக்குள் அழைத்து செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவை. ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த மேகத்திலிருந்து கர்த்தாவே ஆர்டிசியின் ஊற்றை போல அந்த ஊற்றானது பெருகி எங்கள் உள்ளத்திலே கர்த்தாவே எங்களுடைய சிந்தையிலும் இருதயத்திலும் நிறைந்து கர்த்தாவே நாங்கள் வார்த்தையாகவே வாழ உதவி செய்யும். ஆவியின் கனிகள் எங்களிலே காணப்பட உதவி செய்யும். ஒவ்வொரு நபரையும் மறுரூபப்படுத்தும். இந்த கொடிய கொரோனா வைரஸிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்கள் நீர் முத்திரையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உங்களுடைய வார்த்தையை பேசுகிற கர்த்தாவே சகோதரனை ஆசீர்வதியும். அவரை மறைத்து இந்த காலத்துக்கென்று வெளிப்படுத்தப்பட்ட அந்த செய்தியை நீர் வெளிப்படுத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளையும் கர்த்தாவே இருதயத்தையும் நீர் விருத்த சேதனம் செய்து கர்த்தாவே நீர் எங்களுள்ளே வந்து வாசம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நாங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தமாய் வைத்திருக்க உதவி செய்யும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். பாடுகிற பாடல்களை ஆசீர்வதியும். அந்த சகோதரனை பாடுகிற சகோதரனை ஆசீர்வதியும். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். மற்றும் கர்த்தாவே ஊழியக்காரை ஆசீர்வதியும். உலகம் முழுவதும் நடக்கிற கர்த்தாவே ஊழியத்தை ஆசீர்வதியும். சகோதரர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் கர்த்தரும் மீட்பரும் ரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே, ஆமென். நன்றி. அதன் துவக்கமாக நாம் பாட்டத்தில் இருக்கின்ற 105வது நில பாடலை நாம் பாடி தேவனிடம் ஸ்தோத்திரித்து பாடுவோம். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே என்று தொடங்கும். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. என்றும் 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 இயேசுவை பாடி துதிப்போம். என்றும் என்றும் இயேசுவை நாம் பாடி துதிப்போம். இயேசுவின் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேச
சேர்த்து வைத்த இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. ஈசரே சுவை நான் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். ஈசரே சுவை நான் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தவிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தவிழ்ந்து மாளாதே. பார்ப்பின் ஜெயத்தோடியோ நீ பாதுகாத்த ஜெயத்தோடியோ நீ பாதுகாத்த இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. ஈசரே சுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். ஈசரே சுவை நான் தன் பாலகனையே மரபினும் நான் வருவேன் என்று பாலகனையே மரபினும் நான் வருவேன் என்று ஆத்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவனை என்னோடு தாத்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவனை என்னோடு இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. ஈசரே சுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். ஈசரே சுவை நான் என்றும் நீ அகிலமும் சாட்சியாகவே உங்களென்று நீ அகிலமும் சாட்சியாகவே உங்களென்று ஆத்துமாவும் தேகம் யாவும் இங்கு தந்து செய்யுமே. ஆத்துமாவும் தேகம் யாவும் இங்கு தந்து செய்யுமே. இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. சோர்ந்தமிழ்ந்து மாளாதே என்றபடியாக அந்த பாடலை நாம் பாடினோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கூட இருந்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு,
நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று தேவன் சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவருடைய பாதுகாப்பிலே நாம் இருக்கின்றபடினாலே நாம் மகிமைப்படும்படியாக ஒரு சிறிய கோரஸை நாம் பாடி செய்திக்காக நாம் கடந்து செல்வோம். கோரஸ் பகுதியில் உள்ள 4வது நல்ல கோரஸை நாம் பாடுவோம். God is so good என்று தொடங்குகிற அந்த கோரஸ். மகிழ்ச்சியோடு கூட தேவ சம்பவத்துக்கு வந்திருக்கிறோம். அதுபோல் தேவனுடைய செய்தியை கேட்க நம்ம எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த காலையில் தேவன் அவருடைய செய்தி நமக்கு வெளிப்படுத்தி தருவாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே தேவனுடைய வார்த்தை சொல்வது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று. ஆகவே நம்ம ஒவ்வொரு நாளும் ருசித்து வருகிறோம் கர்த்தர் நல்லவர் என்பதை. குறிப்பாக இந்த லாக்டவுன் நேரங்களிலே கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர் என்பதை நாம் ருசித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவரை ஏனென்றால் நம்மை இந்த ஆபத்தான தருணங்களிலே நம்மை காப்பாற்றி நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை வழிநடத்துகிறார். ஆகவே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காலையில் தேவனுடைய செய்திக்காக வேத வசனங்களை வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து 2 இடங்களிலிருந்து வாசிக்கிறேன். I am reading in the morning for the message from the book of Revelations from the 2 parts. First from Revelation chapter 17, முதலாவது 17ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல். Then chapter 21, அடுத்து 21வது அதிகாரம். முதலாவது வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 1 7 கலசங்களுடைய அந்த 7 தூதர்கள் ஒருவன் என்னோடே பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகள் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். பிறகு இப்பொழுது 21ஆம் அதிகாரம். நெக்ஸ்ட் சாப்டர் 21 verse from 9, 9வது வசனத்திலிருந்து. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதர்கள் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தான். ஆமென். தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம்.
எல்லோரும் மாஸ்க் போட்டுக்கோங்க. மாஸ்க் போடாதவர்கள் இடைவெளியை நாம் மெயின்டைன் பண்ணி நாம் இந்த கைட்லைன்ஸ் படி நாம் இந்த ஆராதனைக்கு நாம் ஒத்துழைப்பு தருவோம். ஜெபம். எங்கள் நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மகா பெரியவராக இருக்கிறீர், உன்னதமான தேவனாக இருக்கிறீர். உண்மை விட இந்த உலகத்திலே மகா உன்னதத்திலே மகா உயரத்திலே வேறு யாரும் இருக்க முடியாது ஆண்டவரே. நீரே ஆண்டவரே 7ஆம் பரிமாணத்திலே வாசம் பண்ணுகிற அந்த மகத்தான தேவனாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவ்வளோ மகிமையில் இருக்கிற தேவன் பாவிகளாகிய மனிதர்களாகிய எங்களிலே வாசம் பண்ணுவதற்காக, எங்கள் இருதயங்களில் வந்து இறங்குவதற்கு நீர் இந்த கடைசி நாளிலே தாழ்த்தி நீர் எங்களுக்குள் வந்து இறங்கி வாசம் செய்கிறதுக்காக, மனவாட்டிக்குள் ஜீவிக்க வருகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ ஸ்திரியானவன் கற்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகவே தேவன் எங்களை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆகவே அவருடைய தயவு, அவருடைய அன்பு இவையெல்லாம் வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிறது. அளக்க முடியாத எல்லையற்ற அவருடைய அன்பு எங்கள் மேல் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபிக்க வரும்போது ஆவியில் நிறைந்து ஜெபித்து, ஆவியில் நிறைந்து உடைய வார்த்தைகளை படித்து, ஆவியில் நிறைந்து உடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவில் நிரப்பப்பட்ட ஜீவியத்தை நாங்கள் உடையவர்களாகவும் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இந்த காலவெளியிலே எங்களை கூடியிருக்கிற மக்களை எல்லாரும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தேவையான தேவ செய்தி இந்த நாளிலே நீர் தாரும். சகோதரர் ஜெபித்தது போல இந்த நேரத்துக்குரிய ஆண்டவரே ஆகாரமாக மன்னாவாக உண்மையே எங்களுக்கு கொடுத்தரும்படி ஜெபிக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவை புசித்தால்தான் நித்தியமாக வாழ முடியும். ஆகவே கிறிஸ்துவை எவ்விதமாக நாங்கள் புசிக்க வேண்டும், எப்படி புசிக்கிறோம் என்பதை நம்முடைய மனவாட்டி பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்தி தரும்படி ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒருவரை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஆமென். நீங்கள் உட்கார். வாசித்த இந்த வேத வசனங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்களிலிருந்து நான் இந்த காலை வேளையிலே பேச போகிற செய்தி மனவாட்டி முன்காட்சியும் திருமண முன்காட்சியும் என்பதுதான் இந்த செய்தியுடைய தலைப்பு. டுடே the message title is the bride's preview. The bride's preview and the wedding preview. மனவாட்டி அனுபவம், மனவாட்டி முன்காட்சி. ப்ரிவியூ என்றால் முன்காட்சி, முன்னாடியே பார்க்கறது. ஒரு காரியத்தை முன்னாடியே பார்க்கறது தான் பேர் ப்ரிவியூ என்று பெயர். ப்ரிவியூ மீன்ஸ் சீயிங் சம்திங் பிஃபோர் இட் ஷுட் பி டன். அது நடக்க போகிறதுக்கு முன்பே அதை பார்ப்பது, அதுதான் ப்ரிவியூ என்று பெயர். ஆகவே தி பிரைட்ஸ் ப்ரிவியூ அண்ட் தி வெட்டிங் ப்ரிவியூ ஆகிய இரண்டை நாம் இந்த நாளிலே பார்த்து இந்த செய்தியிலே இணைத்து பேச தேவன் உதவி செய்வோம். ஆமென். அருமையான சகோதரர்களே, இந்த பிரைட்ஸ் ப்ரிவியூ என்பது உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்திருக்கும். நம்முடைய தீர்க்கதரிசி பிரானம் அவருடைய செய்தியிலே இதை சொல்லுகிறார். மனவாட்டி அணிவகுப்பு அல்லது மனவாட்டி முன்காட்சி என்று சொல்லி இதை நாம் சொல்லுகிறோம். குறிப்பாக இந்த விஷயங்களை இதை 1964ஆம் ஆண்டு தீர்க்கதரிசி 1966ஆம் ஆண்டு ஏனென்றால் செய்தியிலே சொல்லுகிறார். ஃபீஸ்ட் ஆஃப் த ட்ரம்பட் என்ற செய்தியிலே 314வது பாடலே we seen a vision here. நாம் இங்கே ஒரு தரிசனத்தை பார்த்திருக்கிறோம். 2 weeks ago, 2 வாரத்துக்கு முன்பு, of the preview of the bride. மணவாட்டியுடைய முன்காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே தீர்க்கதரிசி பார்த்த அந்த விஷன், அந்த தரிசனம் பேர் தான், அதுக்கு பேர் வெட்டிங் ப்ரிவியூ. அதுக்கு தான் பிரைட்ஸ் ப்ரிவியூ. வெட்டிங் ப்ரிவியூ இல்லை, அது பிரைட்ஸ் ப்ரிவியூ. ஏன்னா வெட்டிங் ப்ரிவியூ வேறு, பிரைட்ஸ் ப்ரிவியூ வேறு. அதுதான் இப்போ உங்களுக்கு வித்தியாசம் வந்து காட்டுது. Prophet Branham briefly tells about the bride's preview in some messages. சில செய்திகளிலே இதை பற்றி தீர்க்கதரிசி வெளிப்படையாக மிக தெளிவாக பேசுகிறார். அது மாதிரி சில முக்கியமான அந்த செய்திகள் என்னன்னா, த மாஸ்டர் பீஸ், சிறந்த வேலைப்பாடு செய்தி 1964ஆம் வருஷம். த ஃபீஸ்ட் ஆஃப் த ட்ரம்பட் 1964ஆம் வருஷம். எக்கால பண்டிகை செய்தி. ரெகக்னைசிங் யுவர் டே அண்ட் இட்ஸ் மெசேஜ் 1964. எல்லாமே 64லே தான் பேசுகிறார். ரைட். த ஃபியூச்சர் ஹோம் அப்படின்ற செய்தி. சூசிங் ஆஃப் எ பிரைட், மனவாட்டியை தெரிந்து 1965 லாஸ் ஏஞ்சல்ஸில் பேசுகிறார்.
ரொம்ப முக்கியமான செய்தி. த சூசிங் ஆஃப் எ பிரைட், மணவாட்டியை தெரிந்து கொள்ளுதல் அப்படின்ற செய்தியை எங்கே போய் பேசுகிறார் அவர்? லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியா என்ற இடத்துல பேசுகிறார். ஏன் அது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ், முக்கியமான இடம். ஏன்னா அதை பற்றி ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. ஒரு லாஸ் ஏஞ்சல்ஸ் தண்ணீருக்குள்ளே செல்லும் என்பது ப்ராஃபட் சொல்லுவார். கர்த்தர் உரைக்கிறதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ் தண்ணீருக்குள் செல்லும் என்று சொன்னார். பிரானம் told that thus says the Lord, the lost angels will go into the water, it will sink in the water. அது தண்ணீருக்குள்ளே ஒரு நாள் போகும் அப்படின்னு சொல்றாரு. அதையும் சொல்றாரு, என்னுடைய நாளில் போகாது, ஆனால் உங்களுடைய நாளில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, ஒரு நாள் உங்களுடைய நாளில் அப்போ தண்ணிக்குள்ளே கண்டிப்பாக அது போகும் என்று சொன்னார். அந்த இடத்துல தான் இப்போ எதை பற்றி பேசியிருக்காரு? சூசிங் ஆஃப் த பிரைட். பிரைடை பற்றி எங்கே போய் பேசுகிறாரு? ஒரு மோசமான இடத்துல, ஹாலிவுட் இருக்கிற இடத்துல. ஹாலிவுட் உலகத்துக்கே சினிமாவுக்கு தலைநகர் ஹாலிவுட் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல உள்ள அங்கே அந்த இடத்துல சூசிங் ஆஃப் த பிரைட் என்று பேசுவது வினோதமாக இல்லை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அங்கே அந்த செய்தியில் பிரைடல் ப்ரீவியூவை பற்றி பேசியிருக்காரு, நல்லா அருமையாக பேசியிருக்காரு. அஷேம்டு அப்படின்ற செய்தி 1965 வெட்கப்படுதல் என்ற செய்தியிலே இதை பற்றி பேசியிருக்கிறார். கடைசியாக அட் லாஸ்ட் he preached about the bride's preview. Finally last message வந்து the rapture 1965. அடுத்தது 65 rapture என்ற செய்தியில் ரொம்ப அருமையாக பேசியிருந்தார். அதை பற்றி வீடுகளில் போய் நீங்கள் படித்து பாருங்கள். அந்த தரிசனத்தை இங்கே நான் விளக்கமாக பேச முடியாது, நேரம் பத்தாது. 1 மணி நேரத்துக்கு 1.25 மணி நேரத்துக்குள்ள நான் பேசுறதுனால ஷார்ட்டாக பேசி முடிச்சிடறேன். வீடுகளில் போய் அதை படித்து பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம காலத்தில் நடந்திருக்க சம்பவம் இது தெரியாமல் நம்ம காலத்தில் இருந்துகிட்டு இருந்தோம்னா பிரயோஜனம் இல்லை. ஆகவே நம்ம காலத்தில் எப்படி இருக்குது இந்த விஷயங்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த ரெகக்னைசிங் யுவர் டே அண்ட் யுவர் மெசேஜ், சூசிங் ஆஃப் த பிரைட் அண்ட் ராப்சர், இது போன்ற செய்திகள், இந்த எல்லா செய்திகளையும் பிரைடல் ப்ரீவியூ பற்றி பேசுகிறார். அதில் ஒவ்வொரு இடத்துல சில விஷயங்களை விட்டுட்டு வேற விஷயத்தை பேசுகிறாரு. எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி எல்லாத்தையும் இணைத்து நான் இங்கே அதை சொல்கிற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சேர்த்து இங்கே சொல்ல நான் விரும்புகிறேன். கர்த்தர் இந்த செய்தி ஆசீர்வாதம் நமக்கு தருவாராக. இப்படி நாம் தேவனுடைய செய்திக்கு நாம் சொல்லுவோம். செய்தியுடைய தலைப்பு த பிரைட்ஸ் ப்ரிவியூ அண்ட் த வெட்டிங் ப்ரிவியூ, மணவாட்டி அணிவகுப்பாகிய முன்காட்சியும் திருமண முன்காட்சியும் கல்யாண முன்காட்சியும் என்பதை தான் இங்கே சொல்லுவோம். நம்பர் 1, இந்த மணவாட்டி அணிவகுப்பை பற்றி தீர்க்கதரிசி பேசுகிறார். இந்த ரெகக்னைசிங் டே அண்ட் இட்ஸ் மெசேஜ், கடைசி காலத்தையும் அதன் செய்தியையும் அறிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பிலே தீர்க்கதரிசி பேசுகிறார். 198வது பேராவிலிருந்து பேசுகிறார். ரைட், அதான் ஐ ரிமெம்பர் தட் நைட் பிஃபோர் ஐ சீன் தட் ஐ சீன் த ப்ரிவியூ ஆஃப் த பிரைட். கடந்த அந்த ராத்திரியிலே நான் மணவாட்டி உடைய முன்காட்சியை நான் பார்த்தேன், மணவாட்டியின் முன்காட்சியை பார்த்தேன் என்று சொல்கிறார். I stood there and seen a beautiful lady just correctly dressed and things marching this way. நான் பார்த்துட்டே இருந்தபோது ஒரு அருமையான பெண், பியூட்டிஃபுல் லேடி, அழகான ஒரு ஸ்திரீ, நல்ல உடை, ஒழுக்கமான உடை அணிந்து கொண்டு நடந்து வருகிறதை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார். மார்ச்சிங் திஸ் வே, இந்த பக்கம் அவங்க நடந்து போனாங்க அப்படின்னு. There was somebody standing by me in the vision. என் தரிசனத்தில் என் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார் அப்படின்றார். இப்போ இந்த மணவாட்டி தரிசனத்தை ப்ராஃபட் பிரானமுக்கு தேவன் ஏன் காட்டினாரு? எதுக்கு இவரை காட்டணும்? இவருக்கு இதை இவ்வளோ பேரை விட்டுட்டு இவருக்கு ஏன் தேவன் காட்டினாரு அப்படின்னா, இப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இப்போ படித்தோம்ல 17ஆம் அதிகாரத்துலையும் 21ஆம் அதிகாரத்துலையும், அதில் பார்த்தீங்கன்னா 7 கலசங்களுடைய 7 தூதரில் ஒருவன் எனக்கு அந்த மகாவேசியை காட்டினான். அப்போ அந்த மகாவேசியை யோவானுக்கு காட்டினது யாரு? 7 தூதர்களில் ஒருவர். அடுத்தது மறுபடியும் யோவானை கூட்டிட்டு போய் 21ஆம் அதிகாரத்தில் மணவாட்டியை காட்டுகிறார். அதே தூதன் தான் யாரையும் காட்டுறாரு? மணவாட்டியை காட்டு. சேம் ஏஞ்சல், the one of the angel having the vials, one of the angel, the 7th angel took John and showed the harlot and the bride. அப்போ மணவாட்டியை வேசியை சுட்டி காட்டினது ஒரு அந்த தூதன் தான். அப்போ அவர் தான் அந்த வேலையை செய்ய வேண்டியவராக இருக்கிறார். அதனால தான் தீர்க்கதரிசிக்கு அதை தரிசனத்திலே தேவன் காட்டுகிறார். அங்கே காட்டின மாதிரி இங்கேயும் யோவானுக்கு காட்டினது போல இங்கே கடைசி கால தூதனுக்கு காட்டுகிறார். அல்லேலூயா.
There was somebody standing by me. என் பக்கத்துல ஒருத்தர் நிற்கிறார். And I see they said the preview of the bride. மணவாட்டியின் அணிவகுப்பு என்று அவர்கள் சொன்னார்கள். முன்காட்சி என்று சொன்னார்கள். I seen her go by. They come on this side and they went around. ஏன் இந்த பக்கத்துல வந்துட்டு இந்த பக்கமா போயிட்டாங்க. அணிவகுப்புல அப்படியே. I heard it coming up. The churches coming up from this other side. நான் பார்த்துட்டு இருக்கும்போதே சபைகள் வந்தது. அப்ப தீர்க்கதரிசி தரிசனத்தை பார்க்கும்போது பக்கத்துல இருந்து ஒருத்தர் சொல்றாராம், இதோ மணவாட்டி அணிவகுப்பு வரப்போகிறது, பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சொன்னபோது ஒரு அருமையான ஒரு ஸ்திரீ ஆனவர், ஒரு பெரிய கூட்டம், நல்ல கூட்டம், ஒரு அருமையான கூட்டம் மக்கள், ஆதி சபை என்று சொல்லப்படுது. தரிசனத்தில் அவருக்கு என்ன சொல்லப்படுது? இதுதான் ஆதி சபை. The vision told in the vision, a voice told in the vision. This is the early church, Ephesian church. ஆதி சபை போகுது. இது மிலிட்டரியில ராணுவத்தில் நடந்து போற மாதிரி மார்ச் பாஸ்ட் கிடையாது. அந்த மாதிரி இசை அல்ல, ராணுவ இசை அல்ல. ஆனால் வேற மாதிரி பாட்டுங்கிறார். யுத்தம் செய்ய வரும் கிறிஸ்து வீரரே, ஆன்வர்ட் கிறிஸ்டியன் சோல்ஜர்ஸ் அப்படின்ற பாடல் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு பாடல் பாடுது. அப்ப பார்க்கும்போது ஆதி சபை வருகிறது, எபேசு சபை வருகிறது அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. உடனே எபேசு சபை வருதா, அப்ப பவுல் காலத்து சபை வருதா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாம் நல்ல நீண்ட கூந்தல், நீண்ட முடி இருக்குது, நல்ல நல்ல நாகரிகமான உடை அணிந்திருக்கிறார்கள். அவர்கள் நடந்து அப்படியே அவரை கிராஸ் பண்ணி போறாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு. அப்புறம் சிமிர்னா சபை போகுது. இப்படி ஒவ்வொரு காலத்து சபையும் அப்படி போகுது. இப்படி மார்ச் பாஸ்ட்ல இப்படி ஒவ்வொருத்தரா போறாங்க, அணிவகுத்து போறாங்க, ப்ரொசஷன் போறாங்கல்ல, ஊர்வலமா போறாங்கல்ல, அது மாதிரி ஒவ்வொரு சபையும் போய் கொண்டு இருக்கு. எபேசு சபை, சிமிர்னா சபை, இப்படி எல்லா சபைகளும் போயிட்டு இருக்கு. ரைட். Churches coming up from this other side. சபைகளா போயிட்டு இருக்குது. எந்த சபை? எபேசு, சிமிர்னா, பெருக்கம் 7 சபை காலங்கள் இருக்குல்ல, அந்த 7 சபைகளும் இப்படி போயிட்டு இருக்குது. ரைட். There come the Asian church. இப்போ ஒரு சத்தம் வருது, இப்போ ஆசியா சபை போகுது அப்படின்னு. மிஸ் ஆசியா போறாங்க, திருமதி ஆசியா, திரு ஆசியா போகிறார்கள் என்று சொல்ல முடியும். ஆசியா சபை போகுது. ரைட், பார்க்குறாரு, பரவாயில்ல, ஆசியா சபை போகுதா பார்ப்போமே அப்படின்ட்டு. ரைட். And you talk about filthy. நீங்க அழுக்கை பற்றி, ஆபாசத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். Here come the European church. Oh my. அடுத்த சொல்ல வருது, இப்ப ஆசியா சபை பார்த்துட்டீங்களா? ரைட். இப்ப ஐரோப்பா சபை போகுது. நெக்ஸ்ட் யூரோப்பியன் சர்ச் கம்ஸ். அடுத்து ஐரோப்பா சபை வருதான். ரைட். And then I heard a rock and roll coming. அப்ப திடீர்னு ஒரு ராக், அந்த இசை மாறிடுச்சு. மார்ச் பாஸ்ட் மாதிரி, யுத்தம் செய்ய வாரும் அப்படின்னு அந்த மாதிரி பாட்டு மாறி, பழைய இசை மாறி இப்ப எப்படி வருது? புது இசை, ராக் அண்ட் ரோல், தட வேகம் மாறுறாங்களே, குதிச்சு அந்த மாதிரி இசை, ராக் அண்ட் ரோல் இசை சத்தம் கேட்குது. And it was Miss America. இப்ப அடுத்த சத்தம் வருது, மிஸ் அமெரிக்கா வர்றாங்க, அமெரிக்க சபை வருது அப்படின்னு ஒரு சத்தம் வருது. The church. உடனே இவருக்கு ப்ராப்பர்ட்டிக்கு அப்படி சொல்லி குதிச்சுட்டாரு. ஏன்னா இவருக்கு நாட்டு சபை இல்லை, நம்ம ஊர் சபை வருதுறா. ஏன்னா ப்ராப்பர்ட்டி எந்த ஊர்ல பிறந்தவர்? அமெரிக்காவில் பிறந்தவர். நம்ம ஊர்ல சபை, நம்ம ஊர் சபை அப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கணும், நம்ம ஊர் சபை அப்படின்னு சொல்லி உடனே ரெடியா இருக்கான். அமெரிக்க சபை பார்க்க தயாரா இருக்கான். And she didn't even have on any clothes. ட்ரெஸ்ஸே போடலையா, துணியே போடாம வருதான். இந்த சபை வந்துட்டு இருக்கான். பார்த்தீங்களா எப்படி இருக்கும்? தீர்க்கதரிசி. ஆசியா சபை போகுது, எபேசு சபை போகுது, சிமிர்னா சபை போகுது, பெருகமன் சபை போகுது, ஐரோப்பா சபையெல்லாம் பரவாயில்ல, ஏதோ நல்லா இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லலாம், மோசம் இல்லை. ஆனா இப்ப அமெரிக்க சபை எப்படி வருது? இருக்கிறதுலே படு மோசமா இருக்கும், மோசமான சபை. ட்ரெஸ்ஸே போடாம அவர் நடந்து வருதான் அமெரிக்க சபை. ரைட். She had papers like newspapers, grey, hold in the front of her, dancing by rock and roll, Miss America the church. இப்ப சொல்றாரு, ஒரு பேப்பரை மட்டும் இப்படி முன்னாடி பிடிச்சிக்கிட்டாங்க அமெரிக்க சபை. ஆனா ட்ரெஸ் ஒண்ணுமே போடல, ஒரு பேப்பர் மட்டும். அந்த பேப்பர் என்ன கலர்ல இருக்குதா? the paper is in the grey color, சாம்பல் நிறத்தில் இருக்குது. ஆஷ் கலர், கிரே கலர், சாம்பல் நிறத்தில் இருக்குது. இந்த மாதிரி கையில பிடிச்சிருக்காங்க அமெரிக்க சபை, பிடிச்சிக்கிட்டே வருது. வேற செய்திகளை சொல்றாரு, இந்த அமெரிக்க சபைக்கு ஒரு லீடர் போறாங்க முன்னாடி வழி நடத்திட்டு. மார்ச் பாஸ்ட்ல முன்னாடி ஒரு லீடர் போவாங்கல்ல, ஒரு தலைவர் மாதிரி. அது மாதிரி அமெரிக்க சபைக்கு ஒரு லீடர் போறாங்க. முறைப்படி அமெரிக்க சபைக்கு யார் போகணும்? லீடரா ப்ராப்பர்ட் தான் போகணும். இந்த
பிராண்டம் தான், இவர் தான் ஒரு ஸ்கூலில் லீடர் தானே முன்னாடி போவான். அப்படி ப்ராப்பர்ட் தான் போகணும். ஆனால் இவர் இங்கே இருந்து பார்க்குறாரு. அமெரிக்க சபை யாரும் அவர் லீடர் போகிறான்னு பார்த்தா அவர் விச்சு பண்ணலாம், விச் லேடி, சார்சரர், சூரியகார பொம்பளை, மந்திரவாதி முன்னாடி போகிறாங்க. பார்த்தீங்களா? அமெரிக்க சபைக்கு, அமெரிக்காவுக்கு கிறிஸ்துவின் சபைக்கு யார் தலைமை ஏற்று போகிறாங்க? A witch lady led the American church. அதை வேற செய்திகளில் சொல்றாரு. அதெல்லாம் கலந்து சொல்றாரு. அடுத்தது ராக் அண்ட் ரோல் மியூசிக் போறாங்க, டான்ஸ் ஆடிட்டு வராங்க. சி வாஸ் டான்சிங். அமெரிக்கன் சர்ச் எப்படின்னா பண்ணிட்டு இருக்கான், டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். எப்படின்னா they danced with showing the vulgar actions. அசிங்கமான, அவலட்சணமான, ஆபாசமான, உடலுறவுக்கு ஏதுவான அப்படிப்பட்ட அசைவுகளை செய்து கொண்டு போகுதான் இந்த சபை போயிட்டு இருக்கான். அமெரிக்கா சபை அவ்வளோ வல்கரா, அவ்வளோ ஆக்குவேர்டா போயிட்டு இருக்கான். சரி, மிஸ் அமெரிக்கா, ஆமா, மிஸ் அமெரிக்கா தி சர்ச். சரி, 200 ஐ ஸ்டுட் தேர் இன் ஹிஸ் பிரசன்ஸ். நான் அவருடைய சமூகத்தில் நின்றுட்டு இருந்தேன். ஐ தாட், நான் நினைச்சேன், ஓ காட், as a minister, if that's the best we could do. தேவனே, ஒரு ஊழியக்காரன் முறையில் இதுதான் நான் அமெரிக்கா சபைக்கு இதுதான் நான் சொல்லி கொடுத்தேனா? ஒரு ஊழியக்காரன் நான் இதை தான் நான் அவ்வளவு நாள் பிரசங்கம் பண்ணனா? எந்த சபையில? அமெரிக்க சபையில. இப்படி ஒரு மந்திரவாதியை தலைமையாக வச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸே போடாம நேக்கடாக நிர்வாணமாக அசிங்கமான அசைவுகளை ஆடிக்கிட்டு வர்றது, இந்த இதுக்கு தான் இத்தனை வருஷம் நான் பிரசங்கம் பண்ணனா? ஐயோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரா? அழுகுறாரு. சொல்றாரு, வேற தரிசனம் சொல்ல, நான் அழுதேன்றார், கத்தரி அழுகுறாரா. இப்படி இருக்கும். ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர் பையனுக்கு பாடம் நடத்தினாரு வச்சுக்கோங்க. பாடம் நடத்தி பரீட்சை எழுதி ரிசல்ட் வரும்போது எல்லாருமே சைபர் மார்க் எடுத்திருந்தான்னு வைங்க, எல்லாரும் 0 மார்க் எடுத்தா அந்த ஆசிரியருக்கு எப்படி இருக்கும்? அப்படியே மனசே, சில பேர் அழுதுவாங்க, சில பேர் மனசே கஷ்டமா இருக்கும். ஏதோ 2 பையன் ஃபெயில் ஆயிருந்தான், சில 4 பேர் மார்க் கம்மியாகிருந்தான், மற்ற அப்படின்னா கூட பரவாயில்ல, நல்லா மார்க் வாங்கியிருக்கான், ஃபெயில் ஆகியிருக்கான், பரவாயில்ல. எல்லாருமே 0 சைபர் வாங்கியிருந்தாங்கன்னா ஒருத்தரும் பாஸ் ஆகலன்னா அந்த ஆசிரியருக்கு எனக்கு 1 வருஷம் நான் பிரசங்கம் 1 வருஷம் நான் பாடம் சொல்லி கொடுத்து இதானா அப்படின்னு எவ்வளோ வேதனைப்படுவார். அந்த வேதனை யாருக்கு இருக்குது? ப்ராஃபிட். ஏன்னா அவர் தான் அமெரிக்காவுக்கு ஊழியக்காரர். 33 வருஷம் பிரசங்கம் பண்ணார் அமெரிக்காவில். 33 வருஷம் பிரசங்கம் பண்ணி அமெரிக்க சபை அவனை நிர்வாணமாக என்ன செய்தான்? மனவாட்டி அணிவுக்குள்ள வருதான். அப்போ அவருக்கு 4 பேர் என்ன இதுதான் சொல்லி கொடுத்தியான்னு கேட்பாங்கல்ல. வேதனைப்படுறாரு, ரொம்ப வேதனைப்படுறாரு. அவர் அதை செய்யல, அப்படி செய்யல, நல்ல வார்த்தை தான் போயிச்சார். சபை அப்படி போயிடுச்சு. ரைட். God hide me if I could just get away from here. தேவனே, என்னை எடுத்துருங்க, மறைச்சிருங்க, நான் இங்கிருந்து போக விரும்புவேன். இந்த மாதிரி சபைக்கு இனிமேல் நான் பிரசங்கம் பண்ண எனக்கு விருப்பமே இல்லை, என்னை எடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு அவர் சொல்ல, எடுத்துருங்க ஆண்டவரே. ஆமா. If all that we have done, we have to produce, if that's what, if all that we have done, நம்ம எல்லாம் என்னெல்லாம் செஞ்சிருந்தாலும், நம்ம எதையெல்லாம் உருவாக்கி இது இப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்யுது அப்படின்றார். And then when the women passed by, அந்த பெண்கள்லாம் கடந்து போனோம். இந்த பெண்கள் ஆசிய சபை, ஐரோப்பா சபை, அமெரிக்க சபை எல்லாம் கடந்து போனோம். All doing all kinds of rock and these things and short hair and painted face. அது மட்டும் இல்லை, அமெரிக்கா மக்கள் எப்படி ட்ரெஸ், அமெரிக்க சபை எப்படி ட்ரெஸ் ஒன்றும் போடல, ஆனால் முடியை வெட்டி இருந்துச்சு. அமெரிக்க சபை முடியை வெட்டி இருக்கு. அப்புறம் செவுத்துக்கு வெள்ளை அடிக்க, செவுத்துல அடிக்க வேண்டிய பெயிண்ட் எல்லாம் எங்க அடிச்சிருக்கான்? முகத்துக்கு அடிச்சு லிப்டிக் போட்டு மைய விட்டு எல்லா அலங்காரமும் பண்ணியிருக்கு. ஆனா எதை மறைக்கணுமோ அதை மறைக்காம, செய்ய வேண்டியதை செய்யாம செய்யக்கூடாததை செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. எது வருது? அமெரிக்க சபை வருது. And as they passed by like that, supposed to be virgins to Christ. அவங்க நடந்து போகும்போது அவங்க என்ன நினைச்சாங்க? கிறிஸ்துவுக்கு நாங்கெல்லாம் கன்னிகைகள் நினைச்சிட்டு இருக்காங்க, நினைச்சிட்டு போறாங்க. ஆமா. And when she passed by like that, I turned my head, you know, in front of me, it was disgraceful. The back of them, there they was going like that, and I turned my head to weeping like that. அவங்க என்னை அமெரிக்கா சபை அப்படியே நான் அழுதுகிட்டு நான் அப்படியே கவலையோடு இருக்கும்போது அவங்க போயிட்டு திரும்பி அப்படியே தாண்டி போகும்போது திடீர்னு தலையை தூக்கி பார்த்தேன். யதார்த்தமா பார்த்தா ஒண்ணுமே இல்லை.
அப்படின்னு மறுபடியும் தலையை குனிஞ்சுக்கிட்டே. ரொம்ப அவமானமா போச்சு எனக்கு. இதை பார்த்து விட்டு எனக்கு மிகவும் அவமானமா போச்சு, ரொம்ப வேதனை பண்ணேன். Then I heard something like convert Christian soldiers. I looked. மறுபடியும் யுத்தம் செய்ய வாரும் கிறிஸ்துவரே அந்த பழைய அந்த பாட்டு மறுபடியும் கேட்குது. அது மாதிரி பாட்டு இந்த சத்தம் திரும்ப கேட்குது. அப்படின்னு பார்க்குறாரு, அதே சத்தம் மறுபடியும் கேட்குது அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா I looked and here come that same bunch of little girls, just exactly the way that was and correctly dressed. ஒரு சிறு கூட்டம் பெண்கள் மறுபடியும் வந்திருந்தாங்க. அவங்க சரியா உடை அணிஞ்சிருந்தாங்க, உடலை மறைச்சி, அது மட்டும் இல்லை நீளம் தலைமுடியில உடுத்திருந்தாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. And their hair hanging way down on their back. அவங்க தலைமுடியெல்லாம் பின்னாடி வரைக்கும் தொங்கிட்டு இருந்துச்சு. தலைமுடியெல்லாம் பின்னாடி வரைக்கும் தொங்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா தலைமயிரே ஸ்திரீகளுக்கு முக்காடு, அதனால தலைமுடி தூக்கி பின்னாடி தொங்கிட்டு இருந்துச்சு. ஸ்மூத் கிளீன், ரொம்ப மெருதுவாக சுத்தமாக இருந்தது. Marching like this to the steps of the gospel. சுவிசேஷத்துக்கு ஏற்றவாறு அவர்கள் அருமையாக அடி எடுத்து வைத்தவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். She was the word, அவள் வார்த்தையாக இருந்தாள். Hallelujah, praise God. யாரு? Lost American church போன பிறகு the next to the American church, the bride church was the word. அவ யாரா இருந்தாள்? அவ வார்த்தையாக இருந்தாள். ஆகவே தான் வார்த்தையின்படி அவள் நடந்து வந்தாள். வார்த்தையாக இருந்தனால தான் வார்த்தையின்படி நடந்து வந்தாள். Hallelujah, praise God. They looked like one out of every nation. அவங்கள பார்த்தப்ப அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பல நாடுகளிலிருந்து வந்து வருகிறவர்கள் போல தோன்றினது. வேற செய்தி சொன்னாரு, they looked like out of every nation. ஒவ்வொரு நாட்டில இருந்து அவங்க வந்த மாதிரி தெரிஞ்சான் பார்க்கறதுக்கு. எல்லாம் ஒரே நாட்டை சேர்ந்தவங்க இல்லை. ஏன்னா கிறிஸ்துவ மனாட்டி ஒரே நாட்டிலே இருக்கிறா? அமெரிக்காவில் மட்டும் இருக்கிறாளா, இல்லை இந்தியாவில் மட்டும் இருக்கிறாளா, இல்லை இல்லை ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் இருக்கிறாளா? இல்லை. கிறிஸ்துவ மனாட்டி ஆல் ஓவர் த வேர்ல்டு. பிரைட் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் இன் ஆல் ஓவர் த வேர்ல்டு, நாட் ஒன்லி இன் ஒன் கண்ட்ரி, ஒரு இடத்துல இல்லை. அதனால அவங்க வந்து they look like one out of every nation. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டில இருந்து வந்தது போல இருந்தாங்க. I was looking at it as they passed by and seen them pass by. அவங்க கடந்து போகும்போது பார்த்தேன், instead of going down they started going up. அவங்க கடந்து போகும்போது பார்த்தேன், மற்றவங்களாம் கடந்து கீழே போயிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்க சபை கீழே போகுது, தேவனு கீழே போகுது, ஆசிய சபை கீழே போகுது, ஐரோப்பா சபை கீழே போகுது, எல்லா சபையும் கீழே போகுது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்களாம்? மேலேயே சென்றாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கீழே இருந்து அப்படியே மேலே போறாங்க. கடைசியில் அந்த பிரைட் சர்ச், அமெரிக்கன் சர்ச் இல்லை, என்ன சர்ச் இது? பிரைட் சர்ச், மணவாட்டி சபை மேலே போகுது. I noticed one of them trying, 2 or 3 of them trying getting out of the line. நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதுல ஒரு சிலர் வழியிலிருந்து விலகுறாங்க. They were getting out of line. அவர்கள் வழியை விட்டு விலகுறாங்க. சில பேர் நல்லா போயிட்டு இருக்கவங்க, சில பேர் நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க, நல்ல முடி வளர்த்துருக்காங்க, நல்ல பெண்களா இருக்கிறாங்க. ஆனாலும் கொஞ்சம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வழியில கொஞ்சம் என்ன பண்றாங்களா, விலகுறாங்க. அவங்க வழி விலகி போறாங்க. ஐ ஸ்கிரீம்டு, அப்படியே கத்துனேன், சத்தம் போட்டு கத்துனேன். ஸ்டே இன் லைன், ஸ்டே இன் லைன், ஸ்டே இன் லைன் திருக்கேசி கத்துறாங்க. அப்படின்னு அர்த்தம், வழியிலே நின்று சரியான பாதையில போங்க, வழியிலே போங்க, விலகாதீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. And the vision left me. அந்த தரிசனம் என்னை விட்டு போயிடுச்சு. And I was standing in the room screaming, stay in line, stay in line. இந்த ரூம்ல நின்னுட்டு தரிசனம் ஒரு விட்டு போயிடுச்சு. இருந்தாலும் அந்த குழப்பத்துல ஒரு வழியை விட்டு விலகாதீங்க, வழியை விட்டு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அதுல ரொம்ப பாதிக்கப்பட்டார் அந்த தரிசனத்துல. ஏன்னா அமெரிக்க சபை எப்படி இருக்கு? அவ்வளவு மோசமா இருக்கு, நிர்வாணமா இருக்குது. கடைசி காலத்து அமெரிக்க சபை நிர்வாணமா இருக்கு. அருமையான சொல்லு, இந்த தரிசனம், தீர்க்கதரிசி பார்த்த இந்த தரிசனம் தேவனுடைய வார்த்தையோடு 100% ஒத்து போகிறது என்பதை நான் அறிக்கை செய்கிறேன். I acknowledge that this vision is 100% coincide with the word of God, with the scripture. Hallelujah, glory. இது 100% வார்த்தையோடு பொருந்துது. கடைசி காலத்து சபை எப்படி இருக்கும் பைபிள்ல சொல்லுது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லிருக்கு? லவோதிகா சபை தான் எந்த சபை? அமெரிக்க சபை. மிஸ் அமெரிக்கா இஸ் தி லாவோடிசியன் சர்ச். டு தட் சர்ச் பிரானம் இஸ் தி ஏஞ்சல். அந்த சபைக்கு தான் பிரானம் தூதனாக இருந்தார். லவோதிகா சபை. லவோதிகா சபை எப்படி? 3ஆம் அதிகாரம் பாருங்க, ரெவெலேஷன் சாப்டர் 3
வெளிப்படுத்தல் 3 இதை தான் பார்க்குறாரு. இந்த சபையை தான் அங்கே பார்க்குறாரு தீர்க்கதரிசி. ஆமாம், சந்தை லௌதிகேயா சபை கடைசியில் சந்தை பிலிதெல்பியா லௌதிகேயா இன்னும் கொஞ்சம் லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், யார் லவோதிக்கேயா சபையின் தூதன்? பிரானம். அவர் தான் தூதன் தான் பார்க்குறாரு, சபை போகிறது பார்க்குறாரு. நீ எழுத வேண்டிய என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிற ஆமென் என்று சொல்லுகிறார். அண்ட் தி ஏஞ்சல் ஆஃப் தி சர்ச் ஆஃப் லவ் சொன்னார், உன் கிரியையிலே அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். தேவன் சொன்னார், நீ குளிரும் இல்லை நீ அனலும் இல்லை. I know thy works, that thou art neither cold nor hot. I would thou wert cold or hot. நீ குளிர ஒண்ணு குளிரா இருந்தா நல்லது, எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா அனலா இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ குளிரும் இல்லை நீ அனலும் இல்லை, ரெண்டு கட்ட நிலையில இருக்கிற அப்படின்றாரு. ஒண்ணு குளிரா இருக்கணும், இல்லைன்னா அனலா இருக்கணும். அதான் அதுக்கு தான் இன்னொன்று பேர் என்ன, ஹாஃப் பாயில் அப்படின்னா அரவேக்காரன்னு சொல்றாங்கல்ல, ஆஃப் பாயில்னு சொல்றாங்கல்ல, முட்டையெல்லாம் போட்டு சாப்பிட்றாங்கல்ல. ஆஃப் பாயில்ன்றது பாதி வந்திருக்கு, பாதி வராம இருக்கும். சபை பாதி உலகத்தில் இருக்குது, பாதி ஆவியில் இருக்குது. அதுதான் அமெரிக்க சபை. குளிரும் இல்லை நிலவு. ஐ வுட் யூ வேர் கோட் ஆர் சபை எப்படி இருக்கு பாருங்க. பாதி ஸ்பிரிச்சுவலா இருக்கு, ஒரு பாதி எப்படி இருக்கு, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கு, பைபிள் கையில் வச்சுக்கிட்டு நல்லா நீட்டாக இருக்குது ஒரு பாதி. ஆனால் அடுத்த பாதி பாருங்க எப்படி இருக்குது, ஜீன்ஸ் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ஆபாசம் அணிஞ்சிக்கிட்டு லிப்டிக் போட்டு சிகரெட் குடிச்சிக்கிட்டு சபை நிற்குது. வேற திஸ் இஸ் த அமெரிக்கன் சர்ச், திஸ் இஸ் த லவோடிசியா சர்ச், திஸ் இஸ் மிஸ் அமெரிக்கா. தட் பிரணம் பிரணம் பார்த்த அமெரிக்க சபை இதுதான். குளிரும் இல்லை அனலும் இல்லை. அடுத்தது அந்த பைபிள் லௌதிகேயா சபை. சோ தென் இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்க முடியாது, உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்வாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படுத்தக்கூடும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாக இருக்கிறதை அறியாமல். கவனிங்க, சபை எப்படி இருக்கா? Because thou sayest, I am rich and increase with goods and have need of nothing, and I know not that thou art wretched and miserable and poor and blind and naked. லவோதிக்கேயா சபை எப்படி இருக்கு? கடைசி காலத்து சபை எப்படி இருக்குது? நேக்கடா இருக்குது, நிர்வாணமா இருக்குது. அப்ப தீர்க்கதரிசி தரிசனத்துல பார்த்தது சரியா தப்பா? கடைசி கால சபை மிஸ் அமெரிக்கா. லவோதிக்கேயா சபை எப்படி வருது? அன்ட்ரெஸ்ட், நிர்வாணமா வருது, ட்ரெஸ் இல்லாம வருது. வேத வசனத்தின்படி கரெக்டா பார்த்திருக்காரு ப்ராஃபட் லோரி. தேவன் அவருக்கு சரியா வெளிப்படுத்தல. அதனால அவர் பார்த்த அந்த மிஸ் அமெரிக்கா சபை நம்பர் 1 கோட். சரி, விலகாதீங்கன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. தரிசனம் என்ன செஞ்சிச்சு? போயிடுச்சு. அங்க wonder, could it be already past? Could the bride already be called? Is that what we are going through today? இப்ப தீர்க்கதரிசிக்கிறாரு, இந்த நான் பார்த்த தரிசனம் நடந்துச்சா? மணவாட்டி ஏற்கனவே அவள் அழைக்கப்பட்டுட்டாளா? நமக்கு ஒண்ணுமே இதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லி. இப்பொழுது தீர்க்கதரிசி இந்த தரிசனத்தை பார்த்தபோது அப்ப உடனே தேவன்ட்ட அழுகுறார். உடனே தேவன்ட்ட சொல்லி அழுகுறாரு, ஆண்டவரே, நான் இந்த மாதிரி ஒரு சபைக்கா இத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு நான் தேவனுக்காக கடுமையாக ஊழியம் செஞ்சு, ஆனா சபை எப்படி வருது? நிர்வாணமா அமெரிக்கா இப்படி வருது, எனக்கு வெக்கமா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு அழுகுறார். நான் இந்த சபை இனிமேல் நான் ஊழியம் செய்ய விரும்பல. மறுபடியும் இப்ப பாருங்க, ஆதியில வந்த மாதிரியே மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்ல, திரும்ப தான் அந்த ஆதி சபை போல ஒரு சபை மறுபடியும் வருகிறது. பிரைஸ்லாம். இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆதியில போன சபை எப்போ வருது? ஆதியில போன மாதிரி கரெக்டா எப்போ வருது? கடைசியில தான் வருது. அது வரைக்கும் இடையில எதுவுமே, சிமர்னா சபையும் சரியில்லை, பெர்கமு சபையும் தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா எதுவுமே கரெக்ட் இல்லை. எதுவுமே ஆதியில போன சபை மாதிரி இல்லை. திருமதி அமெரிக்கா ரொம்ப மோசம். அதான் பெந்தோகஸ்தே சபை, அதான் பதர்.
கடைசியில் என்ன வருது? ஆதியில போன அதே சபை மாதிரி இப்போ வருது, கடைசியில சரியா வருது. இதை நாம் கோதுமை மணி உதாரணத்திலே பொருத்தி நம்மால் பார்க்க முடியும். பார்க்கலாமா அதை? ஆமென், பிரைஸ் லார்ட். இது கோதுமை மணி உதாரணத்தில் நம்ம மறுபடியும் பொருத்தி பார்க்கலாம். இது எப்படி இந்த தரிசனத்தை நீங்க எப்படி கோதுமை மணி உதாரணத்தில் பொருத்த போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க, இதை நாம பிரைடல் ப்ரிவியூவை நான் இதில் பொருத்தி பார்க்கலாம். கோதுமை மணி உதாரணத்தில் எப்படின்னா, ஆதியில் போடப்பட்ட மூல வித்து யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் மூல வித்து, சிங்கிள் வீட் சீட், தனியான கோதுமை மணி. இந்த குயில போட்ட கோதுமை மணி வளர்ந்து வருது. முதல்ல இலைகள் வருது. இலை பார்க்கறது கோதுமை மணி மாதிரி இருக்கா? இல்ல. அப்புறம் தண்டு வருது. தண்டு பார்க்கறது கோதுமை மணி மாதிரி இருக்கா? இல்ல. அப்புறம் மகரந்தம். Is the stem is look like the wheat seed, wheat grain? No. அப்புறம் மகரந்தம்? No, இல்ல. அப்புறம் பட்டு குஞ்சம்? இல்ல. அப்புறம் டசல், உமி பார்க்கறது கோதுமை மணி மாதிரி இருந்தாலும் அது என்ன இல்ல, அது கோதுமை மணி மாதிரி இல்ல. அப்ப கீழே போட்ட கோதுமை மாதிரி கோதுமை மணி எப்போ வருது? கடைசியில தான் வரும். At last the same wheat grain, the same life which was in the original wheat grain comes in the end, at the last, but in bunch, not in single. but ஆனால் தனிமையாக இல்லை. எப்படி வருது? கூட்டமாக வரும். as a corn, not a grain, as a corn, ஒரு கதிராக முளைச்சு. கீழே போட்ட கோதுமை மணி கடைசியில் தான் வருது. ஆகவே எபேசு சபை இப்பொழுது எபேசு சபை போகிறாள் என்று தேவன் சொன்னார். அவள் எபேசு சபை நல்ல பெண்ணாக இருந்தால், நீல முடி வளர்த்திருந்தால், எந்த விதமான மேக்கப்பும் அடிக்கல, எந்த விதமான சுண்ணாம்பும் அடிச்சிக்கல மேல, எப்படி ஒரு லாயல் உமனாக நல்ல ஒரு ஸ்திரியாக ஒரு கூட்ட மக்கள், இதே மாதிரி கூட்ட மக்கள் இடையில் எங்கு வரவில்லை, கடைசியில் தான் வருகிறார்கள், இறுதியில் தான் வருகிறார்கள். கீழே போடப்பட்ட அதே கோதுமை மணி நடுவில் எங்கு வரவில்லை, இறுதியில் தான் வருகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த பிரைட்ஸ் ப்ரீவியூல ஃபைனலா அட் லாஸ்ட் ப்ராஃபட் பார்த்த அந்த கூட்டம் என்னது? அதுதான் பிரைட் ஆஃப் கிரைஸ்ட். அதுதான் கிறிஸ்துவினுடைய பிரைட். கவனிங்க பாருங்க, ப்ராஃபட் என்ன சொன்னார் இந்த தரிசனத்துல? she was the word. அவர் வார்த்தையா இருந்தாங்க. எப்படி அவ வார்த்தையா இருக்கானா, வார்த்தையின்படியே அவள் தலையிலிருந்து கால் வரைக்கும் அவள் வார்த்தையின்படியே உடை உடுத்தி இருக்கிறாள். வார்த்தை தவிர வேற எங்கேயாவது இங்க இருக்கா? பாருங்க, வார்த்தை தவிர வேற எதுவுமே இல்லை. வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படியே அவள் தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்களை உடை உடுத்தி இருக்கிறாள். Because she is the word. She adorned herself from the top of her unto the bottom with the word. She adorned with the word. அவள் வார்த்தையினால தன்னை அலங்கரித்திருக்கிறாள். The word of word bride, வார்த்தையாகிய மணவாட்டி. இப்ப என்ன சொல்லுங்க, இப்ப நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுங்க. What is the difference between the bride and the wife? மணவாட்டிக்கும் மனைவிக்கும் உள்ள வித்தியாசம். அதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, சில எழுத்துக்கள் தான் நம்ம சொல்லுவோம், சில எழுத்துக்கள் தான் வித்தியாசம். இருந்தாலும் அது பெரிய வித்தியாசம். What is the difference from the bride? What is the bride? A bride who is a single. மணவாட்டி தனிமையில் இருக்கிற ஒரு பெண். பிரைடல் ப்ரிவியூ, மணவாட்டி அணிவகுப்புன்னு கல்யாணத்துல பெண்ணை கூட்டிட்டு வரும்போது மாப்பிள்ளையை சேர்த்தா கூட்டிட்டு வராங்க இல்ல, தனியா தான் வராங்க. மணவாட்டி அணிவகுப்புல தனியா வராங்க. அப்ப சிங்கிளா வராங்க. as a spouse என்று சொல்கிறார்கள், திருமணம் ஆகாத பெண். as a bachelor, ஒரு திருமணம் ஆகாதவளாக. not with a, யார் கிடையாது, அவளுக்கு துணை இல்லை, அவளுக்கு யாருமே இல்லை. that is called the bride. அதுதான் bride, மணவாட்டி. அப்ப மணவாட்டினா என்னன்னா, உங்களுக்கு உடனே ஞாபகம் தனியா வரா. மணவாட்டினா அவ எப்படி இருப்பா? அவ ஊர்வலம் வருவா, ஆனா தனியா தான் வருவா. அவ பேர் தான் என்னது? மணவாட்டி. What is the wife? Wifeனா என்ன? மனைவியை போய் ஒய்ஃப் பிரைடுன்னு சொல்ல முடியுமா? இதான் என் பிரைடு, இதான் என் பிரைடு. கல்யாணம் ஆனவன் சொல்லக்கூடாது. பிரைடுன்னு கல்யாணம் ஆனவனே இது என்னுடைய மனைவின்னு சொல்லு. This is my wife. What is the wife? மனைவினா யாரு? A lady who has a partner. அவளுக்கு ஒரு பங்குதாரர் ஒருத்தர் இருக்கிறார்.
she is with a company, அவளுக்கு ஒரு துணையோடு கூட இருக்கிறாள். She has a partner in her life by a marriage. He is a wife. திருமணத்தின் மூலமாக அவளா யாரையா ஒருத்தர் கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு இதே பார்ட்னர்னா அவன் ஒய்ஃப் ஆயிட முடியாது. எதன் மூலமாக? த்ரூ த மேரேஜ். திருமணத்தின் மூலமா ஒரு துணையை சேர்த்துக்கிட்டானா, தேர்ந்தெடுத்துக்கிட்டானா, இப்போ அவன் என்ன ஆயிடுறாவ? நவ் ஷீ இஸ் வைஃப். இப்போ ஒய்ஃப் ஆயிடுறான். கல்யாணத்துக்கு முன்னாடி அவ யார்? அவ ஒய்ஃப். அவ ஒய்ஃப் கிடையாது. பிஃபோர் மேரேஜ் ஷீ இஸ் நாட் வைஃப். பிஃபோர் மேரேஜ் she was the bride. மணவாட்டி. இப்போ யார்? அவ வைஃப். அதனால பிரைடல் மார்ச்சுக்கும் வெட்டிங் மார்ச்சுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. பிரைஸ் காட். மணவாட்டி அணிவகுப்புக்கும் திருமண அணிவகுப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. இருக்குதா இல்லையா? இருக்குது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? The difference between the bridal march and the wedding march is bridal march is single. மணவாட்டி அணிவகுப்பு அந்த மியூசிக் போடுவாங்க. மியூசிக் வேற வேற. பிரைடல் மார்ச் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பிரைடல் மார்ச் மியூசிக்கே எதுக்கு போடுவாங்க, வெட்டிங் மார்ச்சிங் போடுவாங்க. அவங்களுக்கு விஷயம் தெரியாது வருது. ஆனால் பிரைடல் மார்ச்சுக்கு ஒரு மியூசிக் இருக்குது, வெட்டிங் மார்ச்சுக்கு இதுக்கு வேற மியூசிக், அதை தான் போடணும். ஒரு சில இடத்துல ரெண்டுக்கும் ஒன்னே போட்டு விடுவாங்க. அது தப்பு. பிரைடல் மார்ச்சுன்றதுனா மணப்பெண் தனியாக வர்றா, திருமணத்துக்கு வர்றா, மேரேஜுக்கு வர்றா, அப்போ ஒரு மியூசிக் வாசம் தான் பிரைடல் மார்ச். வெட்டிங் மார்ச்ன்றது வேற மியூசிக். மியூசிக் மாறுது. மியூசிக் சேஞ்சஸ். அல்லேலூயா. மியூசிக் சேஞ்ச் ஆகும். Shalom message சொல்ற இந்த மெசேஜ் Shalom. The Branham says that after the third pull the music is now changed. Hallelujah. Glory. மூன்றாம் இழுப்புக்கு பிறகு after the opening of the seventh seals this is now the இப்பொழுது இசை மாற்றம் இருக்கு. அதுதான் என்ன? அதுக்கு அடையாளமாக அந்த கிரைஸ்ட் இஸ் தி மிஸ்டரி ஆஃப் காட் ரிவீல்ட் மெசேஜ்ல கிறிஸ்து தேவனுடைய பரமரகசியத்தின் வெளிப்பாடு prophet said this is the end of the second bull 2 o'clock என்று சொல்லிவிட்டு now the third bull begins என்று சொல்றார். மூன்றாம் இழுப்பு ஆரம்பிக்கிறது சொல்லிவிட்டு சொல்றார். அப்பொழுது இதுவரை பாடின அந்த take the name of Jesus with you சாங் வந்து அவர் ஹை பிட்ச்ல பாடுறார். he sang that song in high pitch. Not in higher scale. Hallelujah. உச்ச ஸ்தாயில உயர்ந்த சுருதியில பாடுறாரு. யார் பாடுறாரா? ஹோலி ஸ்பிரிட் பாடுறாரு. மியூசிக் எப்ப புல் மாறணும்னு இசை என்ன ஆயிடுச்சு? அது அடையாளமா மாறிடுச்சு. அப்ப பிரைடல் மார்ச்ல இருந்து வெட்டிங் மார்ச் போகும்போது மியூசிக் should be changed. Hallelujah. அப்ப ரெண்டாம் இழுப்புல இருந்து மூணாம் இழுப்புக்கு நீங்க போயிடுச்சுன்னா அப்ப என்ன அர்த்தம்? இப்ப பிரைடல் மார்ச் பிரைடல் ப்ரீவியூ என்னவா மாறிடுச்சு? இப்ப வெட்டிங் ப்ரீவியூவா மாறிடுச்சு. Hallelujah. Now the bridal preview changed as the wedding preview. Now the second pull changed as the third pull. Hallelujah. The opening of the seventh seal changed the bridal march into the wedding march. Hallelujah. இதுல முத்திரை செய்தி மணவாட்டி அணிவகுப்புல மணவாட்டி முன்காட்சி எதுவா மாத்திருச்சு? அது திருமண முன்காட்சியா மாத்திருச்சு. மணவாட்டி அணிவகுப்புல மணவாட்டி மட்டும் தனியா போவா. இப்ப கல்யாணம் முடிஞ்சிருச்சு, வெட்டிங் ஃபினிஷ்டு. கல்யாணம் முடிஞ்சோடனே இப்ப அடுத்து வைப்பாங்க. இதுக்கு பேர் என்னது? திருமண அணிவகுப்பு, வெட்டிங் மார்ச் பேர். இதுக்கு பேரு பிரைடல் மார்ச் இல்ல, வெட்டிங் மார்ச். இப்ப வெட்டிங் மார்ச் எப்படி போறது? மாப்பிள்ளை சொல்றாங்க இது மாதிரி இப்ப வெட்டிங் மார்ச் வந்து மணவாட்டி அனுப்புல நீ தானே வந்து அப்ப இதுக்கு நீயே போயிரு, எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குது, நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னா ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. வெட்டிங் மார்ச் திருமண அணிவகுப்புனா ரெண்டு பேரும் தான் சேர்ந்து போகணும், தனியாலாம் போகக்கூடாது. முதல்ல தனியாலாம் வரலாம். ஆனா இப்ப எப்படி போகக்கூடாது? தனியாலாம் போகக்கூடாது, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போகணும்வாங்க. அப்ப இதுதான் என்னது? வெட்டிங் மார்ச். அப்ப திருமண அணிவகுப்புல திருமண அணிவகுப்பு முன்னாடி மணவாட்டி மட்டும் போனா அது பிரைடல் மார்ச். ஆனா திருமண அணிவகுப்புல இப்ப மணவாட்டி மட்டும் இல்ல, மணவாட்டி மணவாளனும் சேர்ந்து வர்றாங்க. சேர்ந்து வர்றாங்க ரெண்டு பேரும். இதுதான் இல்லைங்க வெட்டிங் மார்ச். ஆகவே ஆதியில் விதைத்த கோதுமை மணி இப்ப என்ன செஞ்சிச்சு? மறுபடியும் வந்துருச்சு. அதை அவர் பார்த்துட்டார், ப்ராஃபட் சொன்னார். அந்த பாருங்க, பவுல் காலத்து ஜனங்கள் ஆதி சபையில் இருந்தவங்க நல்ல லாங் ஹேர் வச்சிருந்தாங்க. they had long hair and
they weared skirts and sleeves அப்படின்னு சொல்றாரு ஒரு செய்தியில. அவங்க நீண்ட பாவாடை அணிந்திருந்தார்கள். அது மட்டும் இல்ல, நல்ல நீண்ட கைகள் உள்ள நல்ல உடைகளை உடுத்தது. ஏஃபோ இது மாதிரி நான் ஒரு செய்தியில சொல்றாரு. ரேப்சர் என்ற செய்தியில ஏதோ ஒரு செய்தி நான் படித்தேன். அது சொல்றாரு, இந்த வெட்டிங் மேட்ச் சொல்றாரு, அவங்க லாங் ஹேர் வச்சிருந்தாங்க, அவங்க நல்ல லாங் ஸ்கர்ட் போட்டிருந்தாங்க, ஸ்லீவ்ஸ் போட்டிருந்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது நல்ல ட்ரெஸ், இது வந்து லாயல் ட்ரெஸ். ப்ராஃபட் சொன்னா நல்ல அருமையான ட்ரெஸ். ஆனால் மிஸ் அமெரிக்கா என்ன செய்யல, அப்படி வரல. அமெரிக்கா எல்லாம் அவுத்து போட்டுட்டு எல்லாம் வெறும் நிர்வாணமாக அமெரிக்க சபை வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போ அமெரிக்க சபையெல்லாம் ட்ரெஸ் இல்லாமல் உட்காந்துருக்காங்களா சபையில்? அமெரிக்காவில் இருக்க சபைலாம் அப்படி இல்லை. நமக்கு ட்ரெஸ், செய்தி தான் நமக்கு ட்ரெஸ். செய்தி இல்லைன்னா அப்போ அவங்க என்ன, ஆவிக்குரிய விதத்தில் அவங்க நிர்வாணமா இருக்காங்க. நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இருந்தாலும் ஆவிக்குரிய பார்வையில் அவங்க எப்படி இருக்காங்க? ஏன்னா வார்த்தையாகிய வஸ்திரத்தை அவர்கள் தரிக்காதனால் அவர்கள் நிர்வாணமாக இருக்கிறாங்க. அடுத்து எஸ் எஸ் அமெரிக்க பெண்கள் முகத்துக்கு வர்ணம் தரித்திருந்தார்கள். முகத்துக்கு வர்ணம் அடித்திருந்தார்கள், லிப்டிக் போட்டிருந்தாங்க, பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. சாலமோன் சொல்கிறார் இதை குறித்து, மதியேடாய் நடக்கிற அழகான ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள மூக்குத்திக்கு சமானமா இருக்கிறார். ஒரு பன்னிக்கு மூக்குத்தி போட்டா எப்படி இருக்கும்? அழகா இருக்குமா அசிங்கமா இருக்குமா? அசிங்கமா இருக்கும் பார்க்கறது. அதுக்கு சாதாரணமா விட்டுருந்தாவே நல்லா இருக்கும். மூக்குத்தி போடாம சாதாரணமா அது இருந்தாவே நல்லா தான் இருக்கும். ஆனா இப்ப மூக்குத்தி போட்டா அசிங்கமா இருக்கும்ன்றார். யார் சொல்றாரு? சாலமோன் சொல்றாரு. இப்ப ப்ராஃபட் என்ன சொல்றாரு பாருங்க, பிரானம் என்ன சொல்றாரு? a pig cannot change his ways. ஒரு பன்றி தன்னுடைய வழியை மாற்றிக்க முடியாது unless he has a change of nature. அதனுடைய தன்மைகளை மாற்றினாலும் மாற முடியாது. the reason so called Christians, அதுதான் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிற அந்த மக்களை குறித்த காரணம் என்னென்றால், go back to wallow in the mud. மறுபடியும் சேற்றில் போய் இது உருண்டு விளையாடுவதற்கு போகிறது. painted their finger nails, நகத்துல பாலிஷ் அடிச்சுக்கிறாங்க, நெக பாலிஷ் அடிச்சுக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து கிறிஸ்தவ பெண்கள் நெயில் பாலிஷ் போடக்கூடாது அப்படின்னு ப்ராஃபட் சொல்றாரு. செய்தியில் இருக்கவங்க சொல்றாங்க, நம்ம தீர்க்க செய்தி விசுவாசிக்கிறவங்களுக்கு நெயில் பாலிஷ் போடக்கூடாது அப்படி போடுறாங்க. யாரு? மதிகேடாய் நடக்கிற ஸ்திரீகள், வார்த்தை இல்லாதவர்கள் நெயில் பாலிஷ் யூஸ் பண்றாங்க. அண்ட் லிப்ஸ்ல என்ன பண்றாங்க? லிப்ஸ்டிக் போடுறாங்க. லிப்ஸ்டிக்ஸ் உதட்டு சாயம் தடவுறாங்க. ஆமா, இஸ் பிகாஸ் தே நீட் டு டை டு சின். அவங்க பாகத்துல இப்படி சாவுறதுக்காக தான் நெயில் பாலிஷ் போடுறாங்க, லிப்ஸ்டிக் தடவுறாங்க, மை விடுறாங்க, இதெல்லாம் செய்யறாங்க. பி born again by the spirit of God. அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஆவியிலே பிறக்கணும். தேவனுடைய ஆவியிலே மறுபடியும் நம்ம எல்லாரும் பிறக்க வேண்டும். ஆகவே இப்படி ஆடம்பரம் செய்து கொண்டு அவர்கள் வருகிறார்கள். ஆனா அந்த மாதிரி சபையெல்லாம் மேல போகல, எல்லாம் எங்க போகுது? கீழே தான் போகுது. அப்ப மேல போகணும்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? இதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் என்றால், ஒருவேளை இதை செய்கிறவர்களாக இருந்தால் இனிமேல் இதை செய்யாமல் நீங்கள் என்ன செய்யணும்? திருத்திக்கணும். தேவனுடைய வார்த்தைக்காக ஒருவேளை இது வரைக்கும் செஞ்சிருக்கலாம், சரி இனிமேல் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அதை செய்யாமல் இதை தவிர்க்க வேண்டும். செய்தியில் இருக்கிற அநேகர் நாம் எல்லாரும் தலையில் அந்த மணவாட்டி வார்த்தையினாலே தன்னை அவள் அலங்கரித்தாள். Bride adorned herself with the word from her top unto her bottom, from her head unto her feet. அவளுடைய தலையிலிருந்து கால் வரை. ஆகவே நம் தலையிலிருந்து கால் வரை செய்தி சொன்னது போல நாம் நம்மை அலங்கரிக்க வேண்டும் வார்த்தையினாலே. எப்படி அலங்கரிப்பது? தலைமயிரை கத்தரிக்க கூடாது. தலையிலிருந்து வருவோம். தலையை ஃபர்ஸ்ட் தலை என்ன செய்யக்கூடாது? நம்ம தலைமுடியை நம்ம கத்தரிக்க கூடாதுன்னு சொல்லி செய்தியில் இருக்க பெண்கள் தலைமுடியை கத்தரிக்க கூடாது. தலைமயிரை கத்தரித்தால் தன்னுடைய கணவன் மகிமையை அவள் இழந்து விடுகிறாள். சிம்சோன் தலைமுடியை கத்தரித்தான், அவன் வல்லமை அவனை விட்டு போய்விட்டது. சபைக்கு வல்லமை யாரு? கிறிஸ்து. சபைக்கு வல்லமை யாரு? பரிசுத்தாவி. தலைமயிரை ஒரு ஸ்திரீ கத்தரிக்கும் போது வல்லமை அவளை விட்டு போயிடுது. தேவன் அவளை விட்டு போறதுக்கு வாய்ப்பு ஏற்படுது. உலக மக்கள் பொட்டு வைத்துக் கொள்கிறார்கள், மூக்குத்தி போட்டுக் கொள்கிறார்கள், கண்மை எழுதுகிறார்கள், தோடு போட்டுக் கொள்கிறார்கள், லிப்டிக் தடவிக் கொள்கிறார்கள், சோற்றில் அடிக்கக்கூடிய பெயிண்டுகளை எடுத்து முகத்துக்கு அவர்கள் அடித்துக் கொள்கிறார்கள். தீர்க்கை சொன்னார், அமெரிக்க பெண்கள் அடிச்சிருக்கிற அந்த ஃபேஸ்ல போட்டிருக்க மேக்கப் எல்லாம் எடுத்து சொல்ல ஒரு சுவருக்கு பெயிண்ட் பண்ணக்கூடிய அவ்வளவு இதை எடுத்து எங்க தடவிக்கிறாங்க? முகத்துல தடவி.
பிறகு பாருங்க, லிப்ஸ்டிக் தடவுகிறார்கள், நெயில் பாலிஷ் போடுறாங்க, ஆபாச உடையில் தெரிக்கிறார்கள், ஹை ஹீல்ஸ் போடுகிறார்கள், பேங்கிள் வளையல் போடுகிறார்கள், நெக்லஸ் போடுகிறார்கள், இப்படி காரியங்களை செய்கிறார்கள். இதை உலக மக்கள் செய்கிறார்கள், உலக சபைகள் செய்கிறது. ஆனால் செய்தியில் இருக்கிற மனவாட்டியானவள் இதை செய்யாமல் அவள் வார்த்தையின்படி தன்னை அலங்கரித்தாள். ப்ராஃபட்ஸ்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்கிறார் செய்தியில. அதை நம்ம எதை செய்யணும்னு சொன்னாலும் அதை செய்யலாம், அதை செஞ்சுக்கலாம், அதுல தப்பு கிடையாது. ஆண்களுடைய உடையை அணிகிறார்கள் பெண்கள். பொம்பளை பெண்களுக்கே சொல்லிடுறீங்களா? பெண்களுக்கே சொல்லிடுறீங்களா? ஆண்களுக்கு இல்ல அப்படின்னு. ஆண்களுக்கும் இருக்கு பாருங்க. பைபிள் தலைமுடியை சுற்றிலும் வெட்டாதே, இப்படி வெட்டாதே, இந்த மாதிரி முடி வெட்டு நீ வெட்டாதே. இந்த நவீன மாடர்ன் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறான். காளான் போல, காளான் முளை தலையில முளைத்தது போல வெட்டிக் கொள்கிறார்கள். பைபிள் சொல்லியிருக்கு, உங்கள் தலைமுடியை சுற்றி ஓரங்களில் வெட்டாமலும் தாடியின் ஓரங்களை சரியா தாடியை சிறைச்சி கொஞ்சமா வச்சுக்கிறது அப்படின்னு, அது மாதிரி நீங்கள் செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்லி. ஆகவே கிறிஸ்தவ ஆண்கள் இது போல தலை அலங்காரங்களே தலைமுடியை வெட்டக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி கிறிஸ்தவ ஆண்கள் தலைமுடியை வெட்டலாம். ஆனா இந்த மாதிரி நவீனமாக என்ன செய்யக்கூடாது, வெட்டிக் கொள்ளக்கூடாது. அது வார்த்தையின்படி அது தவறு, அது வார்த்தையின்படி தவறு. ஒரு கிறிஸ்தவ பெண்மணி நல்ல சரியான உடையிலே ஆதி காலத்து உடைகள் மாறிக்கொண்டே வருகிறது. பாருங்க பாருங்க, ஆதியில் இருந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ், ஆதி காலத்துல யூத பெண்கள் எப்படி உடை வச்சிருந்தாங்கன்னு பாருங்க. ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ், வைதிக யூதர்கள், பாரம்பரிய யூத ட்ரெஸ் தான். அதுக்கப்புறம் கத்தோலிக்க கன்னியாஸ்திரி போன்ற ட்ரெஸ், இது எப்படி இருக்கு பாருங்க. ரைட். அப்புறம் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ், ஆதி கிறிஸ்தவர்களுடைய ட்ரெஸ் இப்படி தான் இருந்துச்சான். ஆதி சபை, எபேசு சபை, ரோமாபுரியில இஸ்ரேல் நாட்டில் இருந்த ஆதி சபையில் இருந்த ஐரோப்பிய இருந்த நாடுகள் இருந்த ஆசியாவில் இருந்த சபை இப்படி தான் இருந்துச்சு. இது முஸ்லீம் ட்ரெஸ். ரைட்டு. 19th century கிறிஸ்டியன் விமன், 19ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்தவ பெண்களுடைய வெளிநாட்டில் ஐரோப்பா கண்டத்தில் டுடேஸ் கிறிஸ்டியன் விமென்ஸ் ட்ரெஸ். இன்னைக்கு கிறிஸ்தவ பெண்கள் இப்படி ஆகிட்டாங்க. அமெரிக்காவில் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஸ்லாக் போட்டுட்டு ஹேர் கட் பண்ணிட்டு இப்படி இருக்காங்க. ஆனால் இது தீர்க்கதரிசி செய்தியின்படி இந்த உடை கிறிஸ்தவ உடை அல்ல. இது என்னது, தவறு. ஏன்னா பேண்ட், இது என்னது மாதிரி இருக்குது, இது பேண்ட் மாதிரி இருக்கு. அதனால தான் நம்ம சொல்றோம், சுடிதார் போடுறது கூட பேண்ட் மாதிரி கீழே தெரியாம லாங்கா போடலாம், லாங்கா போடணும். அது ஷார்ட்டா போட்டோம்னா கீழே அது எப்படி தெரியும், அது பேண்ட் மாதிரி தெரியும். வார்த்தையின்படி அது தவறு தான், வார்த்தையின்படி தவறாயிரும். வேற ட்ரெஸ் போடலாம், புடவை கட்டலாம், கவுன் போடலாம், சுடிதார் கூட போடலாம். ஆனா எப்படி போடணும்னு ஒரு இருக்கு. அந்த பேண்ட் மாதிரி நமக்கு என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. பேண்ட் மாதிரி தெரியாம லாங்கா நீளமா போட்டா அது கவுன் மாதிரி போயிடும் பார்க்கறதுக்கு. சரி, அப்ப அது சரியாயிடும். ரைட், ஓகே. ஆகவே நாம் பார்க்கிறோம், இது வார்த்தையின்படி விஷயம் இருக்கிறது. ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம், தீர்க்கதரிசி அதை பார்த்துட்டு, அந்த விஷன் பார்த்துட்டு அதுக்கு என்ன பேர் சொன்னார் ப்ராஃபட், அந்த விஷனுக்கு என்ன பேர் கொடுத்தாரு, பிரைட்ஸ் ப்ரிவியூ. அந்த தரிசனத்துக்கு என்ன பேர் கொடுத்தாரு, மனவாட்டி அணிவகுப்புன்னு பேர். அது நல்ல சபையும் போனிச்சு, கெட்ட சபையும் போனிச்சு, எல்லாமே போனிச்சு. சபையில 3 வகையான மக்கள் இருப்பாங்க. எந்த சபையிலையும் எல்லாருமே முழு விசுவாசியாக இருக்க முடியாது, எல்லாருமே அவிசுவாசியா இருக்கவும் மாட்டாங்க, எல்லாம் கலந்துதான் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துட்டே கலந்து இருந்தாங்க. யூதாஸ் காரியத்து அங்க இருந்தான், நோவா பேலையில காகமும் புறாவும் இருந்துச்சு. அதுபோல எல்லா சபையிலும் கலந்து. அதனாலதான் தீர்க்கதரிசி பார்த்த தரிசனத்திலும் நல்ல சபையும் சென்றது, கெட்ட சபையும் சென்றது. அமெரிக்கா, திருமதி அமெரிக்கா, மிஸ் அமெரிக்காவும் போனான். அழகி போட்டிக்கு வர்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே என்ன செஞ்சுட்டா, அது மாதிரி வந்துச்சுட்டா. ஆனா இது என்ன அணிவகுப்பு, இது அழகி போட்டி அணிவகுப்பு இல்லை, இது என்ன அணிவகுப்பு, மனவாட்டி அணிவகுப்பு. மனவாட்டி அணிவகுப்பு இப்படி வரக்கூடாது, அழகி போட்டிக்கு போற மாதிரி. அழகி போட்டியிலே உலகம் ஏற்றுக்கொள்ளும், ஆனால் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அழகி போட்டிக்கு போற மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்த மிஸ் அமெரிக்கா மேல போனாலா கீழே போனாலா, she went down அப்படின்னு அவ கீழே போனான். ஆனா நல்ல சபை, நல்ல உடை உடுத்தின ஆதி சபை போல, எபேஸ் சபை போல கடைசி நாள்ல வந்த பிரைட் சர்ச், மனவாட்டி சபை கீழே போகவில்லை, it went up. Hallelujah, praise God. அது மேலே செல்லுது. It's called the bride's preview. அதுக்கு பேர் என்னது, மனவாட்டி அணிவகுப்பு. நல்லா கவனிச்சு. நம்பர் 2, இப்போ மெசேஜ் தலைப்பு
the church is now engaged to Christ for the wedding. இப்போ சபை கிறிஸ்துவுக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்குது. கிறிஸ்துவோட நிச்சயிக்கப்பட்டிருக்குது. கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கல, நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றார். எந்த வருஷம் சொல்றாரு? 1962. The bride is engaged, not married. She was engaged with Christ. So the year 1962, at the time of the second pull is happening, இரண்டாம் இழுப்பு நடந்து கொண்டிருக்கும்போது church is engaged with Christ. She was betrothed with Christ. சபையானது கிறிஸ்துவோடு நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறது, சபைக்கு பரிசம் போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். திருமணம் நடக்கல, ரைட்? The wedding has never been performed yet. Note this, the wedding has never been performed yet. இன்னும் கல்யாணமானது இன்னும் நடக்கல. ஹalleluya, praise the Lord, glory. நல்ல பாயிண்ட். மேரேஜ் இன்னும் என்ன செய்யல, நடக்கல அப்படின்ட்டார். சோ 1962 வருஷம் கிறிஸ்துவுக்கு மணவாட்டிக்கு கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையா? நடக்கலன்ட்டார். ஆனா என்ன நடந்திருக்கு? ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லக்கூடாது, நிச்சயம் நடந்திருக்கு. பரிசம் போட்டாச்சு. இவருக்கு தான் நிச்சயம் பரிசம் பெட்ரோத் அப்படின்னா அர்த்தம், இவருக்கு தான் இந்த பொண்ணுன்றதை கன்ஃபார்ம் பண்றது, நிச்சயம் பண்றது. அது மாதிரி நிச்சயம் பண்ணியாச்சு, பொண்ணு பார்த்தாச்சு, அப்புறம் என்னாச்சு? நிச்சயம் பண்ணியாச்சு. நிச்சயம் பண்ணி அடுத்தது என்னது? கல்யாணம். நிச்சயத்துக்கு அப்புறம் கல்யாணம். நிச்சயத்துல பேசிக்குவாங்க, எப்ப கல்யாணம் வைக்கலாம், அடுத்த மாசம் கல்யாணம் வச்சுக்கலாம், இத்தனாம் தேதி கல்யாணம் வச்சுக்கலாம் பேசிக்குவாங்க, நிச்சயத்திலே சொல்லிடுவாங்க. அப்ப கண்டிப்பா சீக்கிரத்தில் நிச்சயம் பண்ணிட்டா சீக்கிரத்துல என்ன ஆயிடும்? கல்யாணம். ஆகவே 1962 ஆண்டிலே சபைக்கு கிறிஸ்துவுக்கும் கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையா? நடக்கல. அப்ப என்ன மட்டும் நடந்துச்சு? நிச்சயம். The only engagement was done in the year 1962, not marriage. திருமணம் as per prophets quote, தீர்க்கதரிசி செய்தியின்படி it will be at the wedding supper of the Lamb. அது கிறிஸ்துவுடைய கல்யாண விருந்துல தான் அது நடக்கும். So we see that the church is now engaged. சபையானது இப்பொழுது நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறது. Like a man engaged to his wife. Hallelujah, praise God. ஒரு மனிதன் எப்படி திருமணத்துக்காக மனைவியோடு நிச்சயிக்கப்பட்டிருக்கும் போல சபையானது இப்பொழுது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றார். What does he do while they were engaged? அவங்க நிச்சயம் பண்ணப்பட்ட போது அவர் என்ன செய்வார்? He is just bestowing all kinds of things, sending her presents, making her feel good. நிச்சயம் பண்ணோடனே அவர் என்ன பண்ணுவாரு? மனைவிக்கு அவர் நிச்சயம் பண்ண பிறகு போன்ல பேசுவாரு, அன்பு வழங்குவார், போன்லயே அன்பு வழங்குவாரு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஏதாவது உனக்கு ஏதாவது வேணுமா, என்ன வேணும் உனக்கு, ஏதாவது இருக்கா இல்லையா, அது இல்லைங்க இது இல்லைங்க, உடனே பார்சல் அனுப்புவாரு, கிஃப்ட் கொடுப்பாரு, பொருள் கொடுப்பாரு, சந்தோஷப்படுத்துவார். இதுதான் நிச்சயம் பண்ணி செய்வார். அது போல கிறிஸ்து மணவாட்டியை நிச்சயம் பண்ணிட்டாரு. நிச்சயம் பரலோகத்துல இருந்து நிச்சயம் பண்ணிட்டாரு மனைவிய. அங்க இருந்து போன் பண்றாரு வெளியூர்ல இருந்து, என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு, என்ன நல்லா இருக்கியா, எப்படி இருக்க, மணவாட்டியோட பேசுறாரு. ஏன்னா கிறிஸ்து எங்க நிச்சயம் பண்ணிட்டு எங்க போயிட்டாரு? He was in heaven when he engaged bride. He phoned to the bride, how are you, fine, and he is bestowing his love, அவருடைய அன்பை to the bride, அவருடைய அன்பை மணவாட்டிக்கு தராரு. He is giving, he gave the gift to the bride. அவர் மணவாட்டிக்கு gift தந்தாரு. என்னென்ன gift தந்தாரு? The thanks, he gave the thanks to the bride. He gave the prophecy gift to the bride. He gave the healing gift to the bride. அந்நிய பாஷாவை gift கொடுத்தாங்க மணவாட்டி. அந்நிய பாஷைன்ற ஒரு gift. சபை அந்நிய பாஷை பேசுது, ஓ நான் அந்நிய பாஷை பேசுறேன், இன்னும் நிச்சயம் தான் பண்ணிருக்காரு. அந்நிய பாஷையெல்லாம் பேசுறது, திருக்கரசம் சொல்றது, அது அற்புத அடையாளம் பேசணும், நிச்சயம் தான் பண்ணியிருக்காரு, உனக்கு நிச்சயம் பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். ரைட். இதுதான் 7 சபை காலங்களாக கிறிஸ்து செய்தார். During this 7 church ages, Christ is doing this. Even he did the engagement only. Right. அதுதான் விஷயம். Hallelujah. Amen. Then it's very loud tokens. அன்பின் அடையாளமாக டோக்கன் கொடுத்துருக்காங்க. சில பேர் வெளிநாட்டுல நிச்சயம் பண்ணிட்டு ஒரு மோதிரம் போட்டு விட்டு போவாங்க, அது பேர் என்கேஜ்மெண்ட் ரிங், நிச்சயம் மோதிரம்னு பேர். ரைட். இட்ஸ் காட்ஸ் டோக்கன் டு த சர்ச். இது தேவனுடைய அடையாளம், சபைக்கு தேவனுடைய இது அடையாளம். ரைட். Jesus said so. இயேசு அப்படி சொல்லிட்டார், these signs shall follow them. நடக்கும் அடையாளங்களான வரங்கள். வரங்கள் என்னது? கிறிஸ்து சபை கொடுத்த அன்பின் அடையாளங்கள். சபை என்ன பண்ணிருக்காரு? நிச்சயம் பண்ணிருக்காரு. இன்னும் மேரேஜ் இன்னும் ஆகல, இன்னும் மேரேஜ் நடக்கல. ஏன் மேரேஜ்? why the marriage yet not performed?
in the year 1962, before the year 1963, 1963 ஆண்டுக்கு முன்பு ஏன் திருமணம் நடக்கவில்லை? பிகாஸ் 3. ஏன் என்றால் காரணம் பாருங்க. see the reason. காரணத்தை பார்ப்போம். The message says is this the time. ஐஎன்மி இதுவா சமயம் என்ற செய்தி. The Collins vision, brother Collins vision. So ஒரு காலினுடைய தரிசனத்தை சொப்பனம், dream, அவருடைய சொப்பனத்தை பார்ப்போம். Collins dreamed a dream of being here at the church. காலின்ஸ் என்கிற சகோதரர் ஒரு சொப்பனம் பார்த்தார். அது சொல்றாரு, ப்ராஃபட் சொல்ற அந்த செய்தியில் சொல்றாரு. அந்த சொப்பனத்தின்படி and there was a wedding fixing to take place. ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரி இருக்கா. எங்க? பிரானம் டேபர்நேக்கிள் சபையில, பிரணாம் சபையில கல்யாணம் நடக்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு கனவுல. And when she did, அவள் அப்படி செய்த போது she saw the bridegroom coming. அங்க பார்க்கும்போது மணவாளன் உள்ள வராரு. ஹalleluya. மணவாளன் உள்ள வராரு. மணவாளன்ட்ட ஒரு அப்பாலுக்கும் இல்ல, ஒரு குறையும் இல்ல. மணவாளன் பரிபூர்ணமாக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. Bridegroom is perfect. Who is the bridegroom? Jesus the word. Jesus in the form of the word. வார்த்தையாகிய இயேசு. அவரிலே ஒரு no mistakes in him. He is perfect. பரிபூர்ணமாக இருக்கிறார். But the bride wasn't very perfect. ஆனா மணவாட்டி எப்படி இல்ல? பெர்ஃபெக்ட். மாப்பிள்ளை Dress போட்டுக்கிட்டலாம் போட்டு உட்கார்ந்தாரு. இப்பதான் மண பொண்ணு என்ன பண்றா? இப்பதான் Dress குளிச்சு கிழிச்சு வந்து இப்பதான் Dress போடணும். அப்படின்னா இவ்வளவு வேகமா எடுத்து போடணும். மணவாளன் மாப்பிள்ளை வந்துட்டார். மாப்பிள்ளை ரெடியா வந்துட்டாருங்க. அப்ப ரெடியா போட்டு சொல்லி போட்டு உட்கார்ந்துட்டாரு. பொண்ணு தான் இன்னும் ரெடி ஆகல. மாப்பிள்ளை ரெடியா வந்துட்டாரு. ஆனா இன்னும் யாரும் ரெடி ஆகல. பொண்ணு ரெடி. எந்த வருஷம்? வாட் இயர்? 1962. பாருங்க, 62 தான் மேரேஜ் ஆகலன்றாரு. இங்க என்ன சொல்றாரு? bride is not perfect. மணவாட்டி இன்னும் என்ன ஆகல? பரிபூர்ணம் ஆகல. yet it was the bride. ஆனாலும் அவன் யாருன்னா அதான் பொண்ணு. அதுக்காக வேற பொண்ணு கூட்டிட்டு வர முடியாது. இன்னும் ட்ரெஸ் பண்ணலன்னு சீக்கிரம் போடுமா ட்ரெஸ் எடுத்துன்னு சொல்லி அதட்டி இதட்டி சத்தம் போட்டு வேகமா ட்ரெஸ் பண்ணு அப்படின்னு சொல்லணும். No, that's the church. அதுதான் என்னது? சபை. But she said it was the best food that she had ever seen. Right. And there was like a communion. அந்த கம்யூனியன் மாதிரி ஒரு விருந்து நடந்துச்சு. ஆமா. A service going on here like a dinner being said. அங்க ஒரு பெரிய விருந்து நடந்துட்டு இருக்குது. ஆமா. And it kind of got next to her because the brother Neville was serving a dinner in the church. சபையில உட்கார வச்சு எல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு. பார்த்தா யார் போறாரு? பிரதர் நெவில். யார் நெவில்? Who is brother Neville? Pastor of Branham Tabernacle. Branham கூட அந்த பாஸ்டரே என்ன பண்றாரு? அவரே பிரியாணி எடுத்து, அதாவது அவரே சாப்பாடு எடுத்து, பிரெட் எடுத்து வைக்கிறார், சாப்பாடு எடுத்து போடுறாரு. நெவிலே பரிமாறுறாரு. அவர்தான் நெவிலே சாப்பாடு போடுறாரு எடுத்து எல்லாருக்கும். But she said it was the best food that she had ever seen. அப்ப மணவாட்டி பார்த்து இந்த மாதிரி சாப்பாடு இது வரைக்கும் பார்த்தது இல்லையே, அருமையான சாப்பாடா இருக்கு, இது வரைக்கும் நான் பார்த்த சாப்பாடுல இதுதான் மிகவும் அருமையான சாப்பாடு என்று சொன்னார். She was so hungry. அவர் ரொம்ப பசியா இருந்தார் மணவாட்டி. பசி வார்த்தை கேட்கணும், நல்ல பசி இருக்கு. But she thought it may be that in the dream that he shouldn't serve it. She thought brother Neville should not serve the feast. அவர் நினைச்சா நெவில் சர்வ் பண்ண கூடாது, அது சரியில்லையே. யார் சர்வ் பண்ணணும்னு எதிர்பார்த்திருக்காப்ப? பிரானம். she want brother பிரானம் தானே, அவர் தானே தீர்க்கதரிசி. என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்துக்கு இந்த கடைசி காலத்துக்கு தீர்க்கதரிசி யாரு? பிரானம். அல்ல இவர் சர்வ் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சா. ரைட். And she and brother Willard was going to go up to the ranch house and eat. உடனே கோச்சிக்கிட்டா, பொண்ணு கோச்சிக்கிட்டா. ப்ராப்பர்ட்டி சாப்பாடு போடல, நீ என்ன பண்ணிக்கிறா? நெவில் சாப்பாடு போடுறது கோச்சிக்கிட்டு என்ன பண்றா? வில்லார்டு இருக்கார், வில்லார்ட் காலின்ஸ், அசோசியேட் பாஸ்டர் ஆஃப் அசோசியேட் பாஸ்டர் ஆஃப் பிரானம் சர்ச், பிரானம் சபையுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர். அவர் பேரு வில்லார்ட் என்று பேர். போறான், கோச்சிக்கிட்டு போறான் அவரை கூட்டிக்கிட்டு. ஏன் போறா? பிடிக்கல சாப்பாடு. பிரானம் போடாம நெவில் போறாரு, எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல நெவில் பிரசங்கம், எனக்கு பிரானம் பிரசங்கம் தான் எனக்கு பிடிக்கும், அவரு பிரசங்கம் இல்லை, அதனால நான் போறேன்னு சொல்லி வெளியில போய் ரான்ச் ஹவுஸ் என்ற இடத்துல போய் சாப்பிடலான்னு போறாங்க. பக்கத்துல ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க, அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடலான்னு போறாங்க.
And when they did, அவங்க அந்த மாதிரி செய்தபோது the light on the right hand side went out. Now you know what that is. அவங்க வெளியே போகும்போது லைட் அணைஞ்சிச்சு. பிரணாம் டேபர்னேக்கல் லைட் என்ன ஆயிடுச்சு? அணைஞ்சு, பவர் கட் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பிராணம் அந்த லைட் அணைஞ்சிருச்சு. அந்த லைட் யாரு? பிராணம் தான். லைட் அணைஞ்சிச்சு, பிராணம் போயிட்டார். பிராணம் he went to the east, to the Texan, to get the revelation of the seven seals. ஏழு முத்திரை செய்தியை பெறுவதற்காக இங்கிருந்து பிரதர் பிராண்டம் என்ன செஞ்சிட்டாரு? ஜெஃபர்சனில் டு அரிசோனா he went to the sunset mount, சன்செட் மலைக்கு அவர் சென்று விட்டார். According to this vision, இந்த தரிசனத்தின்படி, இந்த according to this dream, இந்த சொப்பனத்தின்படி bridegroom is perfect but bride is not perfect. மணவாளன் பரிபூர்ணமா இருக்காரு, மணவாட்டி பரிபூர்ணம் இல்ல. அதனால so that is the reason that the marriage was not performed in the year 1962. 1962 ஆண்டு வரை ஏன் திருமணம் செய்யப்படவில்லை, நிச்சயத்தில் நின்றது என்றால் மணவாட்டி என்ன செய்யப்படல, ஆயத்தப்படல. நம்பர் 4 அடுத்து பாருங்க. நம்பர் 4, bride is not ready until the year 1962. 62 ஆண்டு வரை மணவாட்டி ரெடி இல்ல. The third seal, para 183, 184, 133 para. The bride hasn't yet had a revival yet. மணவாட்டிக்கு இன்னும் எழுப்புதல் பெறல அவன். There's been no revival there. இன்னும் அந்த எழுப்புதல் இல்லை. Manifestation of God to still the bride yet. தேவனுடைய வெளிப்பாடு இன்னும் வந்து அவளை தூண்டி விடல, இன்னும் அவளை எழுப்பல, அவளை சுத்தி விடல. We are looking for it now. இப்ப நம்ம அதை என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எதுல எதிர்பார்த்துட்டு இருக்கோம்? In the seven seals. It will take those seven seals unknown thunders back there to wake her up again. ஏழு முத்திரை வந்து அவளை எழுப்ப வேண்டும். மணவாட்டியை எழுப்பணுமா? எது வந்து அவளை எழுப்பணும்? ஏழு இடி இடிச்சுதான் அவளை அந்த இடி இடிக்கிற அளவுக்கு தூங்கிட்டு இருக்கிறான் பிரைடு. சபை இடி இடிச்சு எழுப்புற அளவுக்கு சபை என்ன பண்ணுது? ஆவியில தூங்கிட்டு. சில பேர் போய் இடி இடிச்சாலும் எந்திரிப்பான், அது வரைக்கும் எந்திரிக்க மாட்டான். நம்ம டுமுன்னு சத்தங்கிறா, அது வரைக்கும் தூங்கிட்டே இருப்பான். முடுக்கி விட்டுட்டோம்னா எந்திரிக்கவே மாட்டான். டம்மு டம்முன்னு ஒரு சத்தங்கத்தை கேட்டாதான் எந்திரிப்பான். அது மாதிரி எது ஆயிடுச்சு? கிறிஸ்துவின் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தான் இடி இடிச்சு அவரை எழுப்ப வேண்டியதா இருக்கும். He will send it. அவர் அதை அனுப்புவார். He promised you. அவர் அதை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். Now watch. Para 184, 184. Now she was dead. இப்ப அவர் மரித்து இருந்தார். Now she is dead ன்னு சொல்ல என்ன சொல்றாரு? She was dead. அவ மரித்து இருந்தார். பிரைட் பாத்தீங்களா? ஏறக்குறைய செத்த மாதிரி இருந்தா. இப்பதான் புரியுது. அவ மணவாட்டி அவன் நோஞ்சா மாதிரி இருக்கிறா. அவளுக்கு சாப்பாடு சரியா சாப்பிடாம இருக்கிறா. வியாதி பிடிச்சிருக்கா. இப்படி வியாதி பிடிச்ச பொண்ணு போய் எப்படி நம்ம கட்டி தர்றது, கல்யாணம் பண்ணி தர்றது? நல்ல நல்ல உணவு இல்லை, ஆயத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை, எலும்பு தோலுமா இருக்க பொண்ணு போய் யாராவது கல்யாணம் பண்ணி தருவாங்களா? கல்யாணம் பண்ண முடியாது. அதனால தான் கிறிஸ்துவின் மணவாட்டிக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. So that's the reason. Bride is very very sick before seals were born. She was dead before seals. The thunders came and revived her. Hallelujah. ஏழு இடி முழக்கம் வந்து it cured her. அவளை அது சுகப்படுத்தினது, சுஸ்தப்படுத்தி. It healed her. அது அவளை சுகப்படுத்தினது. In spiritually, ஆவி. ஏழு இடி முழக்கம் வந்து அவளுக்கு உணவு அளித்து, ஊட்டம் அளித்து, வார்த்தையை கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, நல்ல உணவு கொடுத்து, இதுவரை பரிமாறப்பட்ட உணவுலே சிறந்த உணவு இதுதான் சொல்லி இருந்துச்சு. ஆனா அது இல்லை, அதுக்கு மேலே ஒரு உணவு இருந்துச்சு. அதுதான் என்னது? ஏழு முத்திரை செய்தி. ஆக இதை சாப்பிட்டு எல்லாம் தயாராகி வந்துட்டா பிரைட், இந்த மாதிரி வளர்ந்து வந்துட்டா. சரி, இப்போ என்னன்னு பார்ப்போம். நம்பர் 6 இப்போ பார்ப்போம். இப்போ முக்கியமான விஷயம் நம்பர் 6 தான். செய்தியுடைய தலைப்பு இட் இஸ் த ரைசிங் ஆஃப் த சன். செய்தியுடைய தலைப்பு இட் இஸ் த ரைசிங் ஆஃப் த சன். பேரா நம்பர் 307. Look what we have seen in this day. The quickening power has come to us to open the seven seals. உயிர்ப்பை நமக்கு வர வேண்டியதாக. எதற்காக? மணவாட்டியை உயிர்ப்பிக்கத்தக்கதாக. Glory. We need the quickening power to quick the bride, to revive the bride. மணவாட்டியை எழுப்புவதற்கு உயிர்ப்பிக்கும் வல்லமை தேவையாக இருக்கிறது என்று பிரதர் சொன்னார். அது கூட இல்லை. நம்பர் 6
The proving is what? செய்தியுடைய தலைப்பு proving is what? இயர் முக்கியம், வருஷம் ரொம்ப முக்கியம். The year is very very important. ஒன்னஸ் மெசேஜ் இயர் 1962. ஒன்றாயிரத்தில் செய்தி 1962. This is 1964. 64. அவருடைய வார்த்தை நிறைவேற்றல். And she will go home to the wedding supper. வீட்டுக்கு கல்யாண விருந்துக்கு அவள் செல்வாள். Amen. She is already united. அவள் ஏற்கனவே இணைந்து விட்டாள். ஏற்கனவே இணைந்தாள். See, we go to wedding supper. நாம் கல்யாண விருந்துக்கு செல்ல போகிறோம். Not to the marriage. Hallelujah. Praise the Lord. Glory. திருமணத்துக்கு இல்ல. எங்க எதுக்கு இல்லையா? not to the marriage. திருமணத்துக்கு செல்வோம். Fill your flesh and all the flesh of mighty men, because the marriage of the Lamb has come, but the rapture is going to wedding supper. When the word here unites with the person, they two become one. They are united. The bride and the bridegroom is now united. இப்ப மணவாளனும் மணவாட்டி இணைஞ்சிட்டாங்க. She will not go to the marriage. அவ கல்யாணத்துக்கு போகிறது இல்ல. To the supper. விருந்துக்கு தான் போறாங்க. ஏன் அவ கல்யாணத்துக்கு போறது இல்ல? Now she and Christ united. இப்பொழுது மணவாளனும் மணவாட்டியும் இணைஞ்சிட்டாங்க. Hallelujah. That is marriage. So marriage is performed. Marriage is done. திருமணம் இப்ப நடந்துருச்சு அப்படின்றாரு. எந்த வருஷம்? 1964 வருஷம். So in the year 1964 வருஷம் கல்யாணம் நடந்துச்சுன்றாரு. 62ல கல்யாணம் நடக்கலன்றார். நல்லா கவனிங்க. 64ல கல்யாணம் நடக்கலன்றார். 62ஆம் வருஷம் 64ஆம் வருஷம் கல்யாணம் நடக்கலன்றார். நடந்துச்சுன்றார். இதை படிச்சுட்டு ஒரு குழம்பிட்டார். என்னங்க பிரதர், கல்யாணம் நடக்கலன்றார், திருக்கதிசி கல்யாணம் நடந்துருச்சுன்றார். ஒரே குழப்பமா இருக்கு. புத்தகத்தை போட போறேன் நான். புத்தகம் வேணும். ஒரே குழப்பமா இருக்கு. ப்ராப்பர்ட்டி மெசேஜ் எனக்கு வேணாம். ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு. இங்கிட்டு கல்யாணம் நடக்கலன்றாரு, இங்கிட்டு நடந்துருச்சுன்றாரு. என்ன அது? நான் சொன்னேன், இயேசுவே அப்படித்தானே பேசினாரு அப்படின்னு. அப்புறம் பைபிளை போட்டு ஓடி இருக்கீங்களா? ஒரு பக்கம் நானும் பிதா ஒன்றாரு, ஒரு பக்கம் நானும் பிதா வேறன்றாரு. இங்க பிதா குமாரன் பரிசுத்தா ஞானஸ்நானம் கொடுங்கன்னு இருக்கு, அங்க இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுங்கன்னு இருக்கு. அப்ப பைபிளை போட்டு ஓடிடுங்க அப்படின்னு. அப்படி ஓட முடியாதுல்ல. நம்ம அந்த செய்தியை போட்டு ஓடுவோம். இதுல உள்ள ரகசியத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். வேத வாக்கியங்கள் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமா இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் அதை இணைக்கிறார். அப்ப செய்தியை நல்லா பொறுமையா படிக்கணும். படிச்சா நமக்கு புரியும், அதோட அர்த்தம் புரியும். 1962ஆம் ஆண்டு மேரேஜ் நடக்கலன்றாரு. 64ல மேரேஜ் நடந்துருச்சுன்றாரு. அப்பனா இது ரெண்டுக்கும் நடுவுல தான் என்ன செஞ்சிருக்கணும்? மேரேஜ் நடந்திருக்கணும். ஹalleluya. praise the Lord. Prophet said in the year 1962 only engagement, not marriage. But year 94 he said marriage is performed. கல்யாணம் முடிஞ்சிச்சு. So in between year 62 and 64 years marriage has to be performed. இந்த ரெண்டுக்கு நடுவுல கல்யாணம் நடக்குது. அப்ப 62ஆம் வருஷத்துக்கும் 64ஆம் வருஷத்துக்கும் நடுவுல என்ன வருஷம் இருக்குது? 63 இருக்கு. அப்பனா 63ஆம் ஆண்டுல தான் மேரேஜ் நடந்துருக்கணும். ஹalleluya. In the year 1960 the marriage should have been finished. கல்யாணம் அந்த வருஷத்துல தான் நடந்துருக்கணும். glory. hallelujah. praise God. அதனால bridal preview இப்போ என்ன ஆயிடுச்சு? wedding ஆயிடுச்சு. hallelujah. Now the bridal preview becomes the wedding. glory. hallelujah. praise God. கீழ போன பிரைட் எங்க போறணும்? அப்ப மேல போணும். கீழ போவாம பிரைட் கீழ போல. அந்த ப்ரொசஷன் போனவங்க கடைசியில at last it should go to the up. கடைசியில எங்க போணும்? அது மேல போணும்ன்ற அர்த்தம். 8c. Christ revealed in his own way. கிறிஸ்து தன்னுடைய சொந்த வார்த்தை வெளிப்படுத்தின செய்தி. அந்த செய்தி dream, ஒரு கனவு. And she had that standing in the sky in a dream. கனவுல அந்த அம்மா ஒரு வானத்துல நின்று இருந்தாங்க. And she looked back through there and seen somebody in white marching forward. சில பேர் வெள்ளை வஸ்திரம் போட்டுட்டு மேல போயிட்டு இருந்தாங்க. Behind it and said, look, Branham, it was you. அது நீங்க தான் அப்படின்னு சொன்னாங்க.
அந்த சொப்பனத்துல. And said, march in there. And behind you was people of different colors packing banners, Georgia, Alabama, and all different kind of place marching forward. பல ஊர்கள் to the where the Christ was being revealed in this into the vision. Oh hallelujah. அவர் எல்லாரும் அந்த தலைக்குள்ளே சென்றார்கள் என்று சொல்கிறார். நீங்க சொன்ன அந்த மேகம் பார்த்த கனவுல எல்லா ஜனங்களும், நீங்க முதல்ல மேகத்துக்குள்ள போறீங்க, எல்லா ஜனங்களும் பிறகு என்ன செய்யறாங்க, அந்த மேகத்துக்குள்ளே மற்ற எல்லாரும் செல்கிறார்கள் என்று சொல்றாங்க. அதான் பி படம். அப்ப அந்த அம்மா சொன்ன கனவு தான் இன்னைக்கு நிறைவேறியது. அதுதான் வெட்டிங் ப்ரிவியூ. ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். பிரைடல் ப்ரிவியூ சொல்லி பார்த்துட்டோம். இப்போ வெட்டிங் ப்ரிவியூ. இந்த அந்த அம்மா சொப்பனத்துல அந்த வானத்துல மேகம் தெரியுது. இதுதான் ஹெட்ஷிப். எல்லாரும் எதுக்குள்ள போறாங்களா? ஹெட்ஷிப்புக்குள்ள போறாங்க. இந்த ஹெட்டாண்டி மேகத்துக்குள்ள எல்லாம் மார்ச் ப்ரொசஷன் போறாங்க. This is the wedding preview, not the bridal preview. Praise the Lord. Hallelujah. அது bridal preview. அது மணவாட்டி மட்டும் போனது. இப்போ இது என்ன இது? இந்த மேகம். What is this cloud? What is this cloud? Comes in the year 1963. 1963 ஆண்டு தோன்றின இந்த மேகம். What is this cloud? This cloud depicts that this is the wedding preview. This is the wedding preview, not the bridal preview. இது மணவாட்டி அணிவகுப்பு கிடையாது. அது முடிஞ்சிச்சு. It finished. Now the wedding preview. இப்போ என்ன இது? கல்யாண ஊர்வலம். கல்யாண ஊர்வலம். Christ and bride. Hallelujah. கிறிஸ்துவும் மணவாட்டி. இதுல யார் இருக்கணும்? இதுல கிறிஸ்து இருக்கணும், இதுல பிரைட் இருக்கணும். Glory. Hallelujah. Number 7. The seventh seal. செய்தியுடைய தலைப்பு 7ஆம் முத்திரை. 44th para, 44வது para. அது சொல்றாரு, we can see, நாம் இப்பொழுது பார்க்க முடிகிறது, the bride taking on the form. மணவாட்டி இப்ப நல்ல ஒரு நிலைக்கு இப்ப வந்துட்டா. பாத்தீங்களா? முதல்ல ஆரம்பத்தில் என்ன சொல்ற, மணவாட்டி செத்த மாதிரி கிடக்குறா, சோனியா இருக்கிறா. அப்படியே இன்னொரு மெசேஜ் சொல்ல, மணவாட்டி அப்படியே படுத்த படுக்கையா இருக்கலாம், அப்படியே நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா இருக்கலாம். ஆனா அப்படி படுத்த படுக்கையா இருந்த மணவாட்டி 7 சீல்ஸ் வெளிப்பட்டோனையும், அதுல இருக்கிற அந்த ரிச் ஃபுட்டை சாப்பிட்டோனையும் 7 தண்டர்ஸ் அவளை ரிவைவ் பண்ணி இப்ப நல்ல ஃபார்முக்கு கொண்டாந்துச்சு. ஹalleluya, நல்ல நிலைக்கு வந்துட்டான். எலும்பு தோலுமா அந்த பொண்ணை, இந்த பொண்ணை பேர் இருந்தால் எப்படி கல்யாணம் பண்ணி தர்றது அப்படின்றாங்க. உடனே சாப்பாடு மாத்திரை இதெல்லாம் கொடுத்து அந்த பொண்ணை தேர்த்தி நல்ல திருமண கண்ணி கொடுக்குற மாதிரி கொண்டு வராங்க. மாதிரி இப்ப கிறிஸ்துவின் மணவாட்டி நல்ல ஃபார்முக்கு வந்துட்டான். Putting the wedding garment on, making ready. Hallelujah, praise Lord. கல்யாண வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டாலாம், தரிச்சுக்கிட்டான். மணவாட்டி கல்யாண வஸ்திரத்தை தரிச்சு ரெடி ஆயிட்டான். இப்ப 63 கல்யாண வஸ்திரம் தரிச்சுக்கிட்டு இன்னும் உட்காந்துட்டு இருக்கிறாளா? கல்யாணம் ஆகாம கல்யாண வஸ்திரம் தரிச்சுட்டான்றார் ப்ராஃபட். He she waiting and arrayed her wedding, putting her wedding garment with her and waiting for Christ during these years. 50 years? No. It's already past. It's already done. 40 வருஷமா கல்யாண வஸ்திரம் போட்டுட்டு எந்த பொண்ணாலும் உட்காந்துட்டு இருப்பாளா கல்யாணத்துக்கு? கல்யாண வஸ்திரம் போட்டான்றார், தரிச்சிட்டான்றார். அப்ப கல்யாண வஸ்திரம் தரிச்சு அப்ப காத்துக்கிட்டு இருக்க மாட்டான். அப்பனா அங்க நடந்துருச்சு, திருமணம் நடந்து விட்டது. மேரேஜ் ஹஸ் பெர்ஃபார்ம்ட். ஹalleluya. அவருக்கு இன்னும் என்னென்ன செஞ்சிருக்காரு பாருங்க, தேவன் ஆச்சரியமா இருக்கு. ஹalleluya, praise God. அற்புதமா இருக்கு. ஒண்டர் 7A. The second coming of Christ. The second coming of Christ சொல்றாரு, கிறிஸ்து இரண்டாவது வருகை செய்தின்னு சொல்றாரு திருச்சி. Today, today if a woman is married, இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நடந்தால், she should wear a wedding ring as a sign that she married. ஒரு பெண்ணுக்கு இன்னைக்கு திருமணம் நடந்தா அவ கல்யாண மோதிரம் போடணும், திருமணம் ஆடிச்சின்றதுக்கு அவளுக்கு ஒரு அடையாளமாக அப்படின்றார். Just to keep other men from having anything to do with her. வேற யாரும் அவளோட எதுவும் தவறா நடந்துடக்கூடாது, தவறா எதுவும் சிந்திச்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது
அப்படின்றதுக்காக அவன் என்ன செய்யணும், கல்யாணம் போடும். They look and they see she is married woman. அவங்க அந்த மோதிரத்தை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்க கல்யாணம் ஆன பெண் நம்பி விட்டுருவாங்க. சில இடத்துல கல்யாணம் ஆன பொண்ணே வந்து இந்த பொண்ணை எனக்கு தரீங்களான்னு கேட்பாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இந்த பொண்ணை, கல்யாணம் ஆகாத பொண்ணு நினச்சிக்குவாங்க. அப்போதான் ஐயோ அது கல்யாணம் ஆன பொண்ணுங்க, அடா சாரி தெரியாமல் கேட்டேன். ஏன்னா வெட்டிங் ரிங்கும் போடாததுனால வந்து பெண்ணு கேட்டாங்க. அதுபோல கிறிஸ்துவின் மனவாட்டி வெட்டிங் ரிங் போடாம இருந்தா பொண்ணு பிசாசு வந்து பொண்ணு கேட்டுருவான். யார் வந்து பொண்ணு கேட்டுருவான்? பிசாசு வந்து இந்த கிறிஸ்துவின் மனவாட்டியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு கொடுங்க. அப்ப சாதாரண ஒரு தப்பிக்கணும்னா அவன் என்ன செய்யணும், மனவாட்டி வெட்டிங் ரிங் அவன் என்ன செய்யணும், அணிஞ்சிக்கணும். அல்லேலூயா பிரைஸ் லார்ட். நம்ம போடுறோமோ இல்லையோ கிறிஸ்தவ மனவாட்டிக்கு வெட்டிங் ரிங் போட்டார். அல்லேலூயா பிரைஸ் லார்ட். ஏன்னா தேவனுக்கு அது பிடிக்கல. அவர் மனைவிக்கு அவர் ரிங் போடாம விட்டுட்டாருன்னா பிசாசு வந்து பொண்ணு கேட்டுருவான், பிசாசு வந்து மனவாட்டியை கட்டிக்க ஆசைப்பட்டுருவான். அதனால கிறிஸ்து பார்த்தார், அவர் மனைவிக்கு வெட்டிங் ரிங் போட்டாரு. அல்லேலூயா பிரைஸ் லார்ட். அந்த வெட்டிங் என்ன அதான் செய்தி 7b Christ is the message. செய்தியில தலைப்பு கிறிஸ்து தேவனுடைய அரவணைப்பு. பேரா நம்பர் 613 613வது பேரா. அதான் சொல்றாரு, he is got a place to meet them. அவங்களை சந்திக்க ஒரு இடம் வச்சிருக்காரு. You know the bridegroom don't leave out nothing. மணவாளன் எதையும் அவரு விட மாட்டாரு, விடுறதில்லை. he is got the ring. அல்லேலூயா. அவருக்கு ஒரு மோதிரம் வச்சிருக்காரு. யார் மோதிரம் வச்சிருக்காரு? இயேசு கிறிஸ்து ஒரு மோதிரம் வச்சிருக்காரு. he is got the ring. The identification, அதான் அடையாளம். திருமணம் ஆனதுக்கு அடையாளம் அந்த மோதிரம் தான். அந்த மோதிரம் யார் கையில வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறாரு. மோதிரம் எதுக்கு போடுறதுக்கு? மனவாட்டிக்கு போட்டு விடுறதுக்கு. ஏன் போட்டு விடுறா? யார் பொண்ணு கேட்டுருவான்? வந்து பிசாசு பொண்ணு கேட்க மாட்டான், கேட்க மாட்டான், தூக்கிட்டு போயிடுவான் மனவாட்டியை. மனவாட்டியை அவன் தூக்கிட்டு ஓடிடுவான். அதனால அவன்கிட்ட இருந்து மனவாட்டியை காப்பாத்துறதுக்கு அவர் எதை எடுத்துட்டு வர்றாரு? ஒரு ரிங், ஒரு மோதிரம் எடுத்துட்டு வர்றாரு இயேசு கிறிஸ்து. He is got the robe that she wears, her clothing. ஒரு அங்கி வேற ஒன்று கொண்டாடுறாரு. அதான் கல்யாண, that's the wedding garment. That robe is wedding garment. அதான் கல்யாண வஸ்திரம், வார்த்தை வஸ்திரம். அதை எடுத்துட்டு வர்றாரு. He is got the provided place to meet her. அவளை சந்திப்பதற்கு ஒரு அறியப்பட்ட இடம் ஒன்று, தெரிந்து கொள்ளப்பட்ட இடம் ஒன்று வச்சிருந்தார். ஒரு இடம் வச்சிருந்தார். That's in the air. அதுதான் அது ஆகாயத்தில், வானத்தில். Everything has been all provided. He has got the wedding supper already set. Hallelujah. வந்து விருந்தெல்லாம் போட்டு வச்சிட்டாங்க. பாய்க்கெல்லாம் வச்சிக்கிச்சு, இலையெல்லாம் போட்டு சாப்பாடுலாம் போட்டு வச்சிட்டாங்க. Hallelujah. இவ்வளவு ஆழமாக தீர்க்கதரிசி பேசி இருக்கும்போது எப்படி அது நடக்கவில்லை என்று நம்மால் சொல்ல முடியும்? விருந்தெல்லாம் போட்டு the wedding supper is already set. இனிமேல் wedding supper வரும்னு சொல்லல. எல்லாம் போட்டு ரெடியா இருக்கலாம். பந்தி சாப்பிட போவாங்க. சில இடத்துல கல்யாண வீட்டுல பாத்தீங்கன்னா பந்தி சாப்பிட போறான்னு போனா அப்ப சில இடத்துல எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு சில இடத்துல போய் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கும். போனோடனே உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதான். அது மாதிரி எல்லாம் ரெடியா இருக்கும். கெஸ்ட் ஆல்ரெடி இன்வைட்டட். விருந்தினர்கள் ஏற்கனவே அவர் நினைச்சிட்டாரா? All the angels are standing around his servants at attention. தேவதூதர்கள் ரெடியா நிக்கிறாங்க. எல்லாம் தயாரா இருக்குதான். வெட்டிங் ரிங் வேற அவர் என்ன செய்யறதா? வச்சிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அந்த ரிங், வெட்டிங் ரிங் எடுத்துட்டு வந்தார் கிறிஸ்து. மனவாளன் என்ன செய்யறாரு? வெட்டிங் ரிங் எடுத்துட்டு ஏத்தி. அந்த மோதிரம் என்ன? இயேசு கிறிஸ்து எடுத்து வந்த மோதிரம் என்ன? தங்க மோதிரமா, வெள்ளி மோதிரமா? என்ன மோதிரம்? மனவாட்டி இயேசு போட்டு விட்ட மோதிரம் என்ன? This is the ring. வெட்டிங் ரிங். கிறிஸ்து கொண்டு வந்த மோதிரம். லைஃப் மேகசின்ல இந்த பிக்சர் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க 1963ல. February 28ல வந்து மார்ச் மாசம் பண்ணாங்க. மார்ச் ஏப்ரல்ல. இந்த ஆர்டிகலுக்கு ஒரு நேம் கொடுத்தாங்க. இந்த ஆர்டிகலுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க. இந்த கொடுத்தாங்கன்னா the mysterious ring cloud. ரிங்ன்ற வார்த்தை பாத்தீங்களா? அதெல்லாம் கவனிங்க. the mysterious ring cloud. ரகசியமான மேக மோதிரம். ரிங்னா மோதிரம். ரகசிய மேக மோதிரம். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு?
ரிங்மா தான் இருக்கு பாருங்க, பழைய வளவத்த மோதிரமா தான் இருக்கு. திஸ் இஸ் லைக் தி ஜீரோ. இது பார்க்கிறது எப்படி? ஜீரோ மீன்ஸ் எட்டர்னல். ஹalleluya. திஸ் இஸ் எட்டர்னிட்டி. இதுதான் நித்தியம். மனவாட்டி மோதிரத்தோட வந்திருக்காரு. அதனால அந்த வெட்டிங் ரிங் வந்துருச்சு இன்னைக்கு. அப்ப வெட்டிங் ரிங் வந்துருச்சுன்னா எப்போ மோதிரத்தை எடுத்துட்டு வருவாங்க? கல்யாணத்துக்கு தான் எடுத்துட்டு வருவாங்க. அதனால கிறிஸ்துவுக்கும் மனவாட்டிக்கும் திருமணம் இப்பொழுது முடிந்து விட்டது. இப்பதான் நம்ம 62 ஏன் கல்யாணம் நடக்கலன்னாரு, 64 ஏன் நடந்துருச்சுனாரு. இதுக்கு இடையில என்ன நடந்துச்சு? 7 முத்திரை செய்தி வெளிப்பட்டு கிறிஸ்துவும் மனவாட்டி இன்னைக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க. Now they are united. Hereafter they will not two, they will be one. இனிமேல் ரெண்டு பேரும் வேற வேற இல்ல. Prophet said she is already united with the head. இனிமேல் கிறிஸ்துவ மனவாட்டி வேற வேற இல்லை, ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிட்டாங்க. கல்யாணம்னா என்ன? கணவன் மனைவி சேர்த்து இணைக்கிறது, தலையை சரீரம் சேர்றது தான் கல்யாணம். மேரேஜ்னா தலையை சரீரம் சேர்றது. தலை யாரு? கிறிஸ்து. சர்ற யாரு? மனவாட்டி. பிரமிட்ல தலைகள் வந்துருச்சா, வந்து உட்காந்துச்சா, அப்ப மேரேஜ் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. வெரி வெரி சிம்பிள் டு எக்ஸ்பிளைன். இதை விளக்குவதற்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இது நாட் வெரி ஹார்ட் டு எக்ஸ்பிளைன். இது விளக்குவ, பட் பீப்புள் ஆர் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஆனா ஜனங்க ரொம்ப இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. Jesus hide this to the wise and revealed it to the based people, poor babes. Yes, இதை தாழ்மையுள்ள மக்களுக்கு வெளிப்படுத்தினார் பிரியமானவர்களே. ஆகவே அருமையான சகோதரர்களே, இந்த கடைசி நாளிலே நம்ம அருமையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால கிறிஸ்துவ இப்ப மனவாட்டி அணிவகுப்பு இல்ல, அது முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன அணிவகுப்பு? இப்ப என்ன? திருமண அணிவகுப்பு. இந்த மேகம் வந்து திருமண அணிவகுப்பு காட்டுது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. glory. கிறிஸ்துவ மனவாட்டியும் மேகத்துல, அதனால பரலோகத்துல இருந்து தியாபனி சேவை இறங்கி வந்திருக்கு. அதுதான் திருமண அணிவகுப்பு. கல்யாண அணிவகுப்பு முடிஞ்சிச்சு. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஜீத்து ஐசக் 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 ஆபிரகாம் ஈசாக்கு அந்த கதையில பாத்தீங்கன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து ஃபர்ஸ்ட் எலியேசர் அண்ட் ரெபேக்கா சீன்ல காட்சியில முதல்ல எலியேசரே ரெபேக்காவும் பார்க்கணும். எலியேசர் ரெபேக்காவும் பேசிக்கிறாங்க, பல விஷயங்கள் சொல்றாங்க. ரெண்டு காரியம். அதே போல எலியேசருடைய இடத்துல ப்ராஃபட் பிரானம் இருந்தார், ரெபேக்காவுடைய இடத்துல மனவாட்டி தீர்க்கதரிசி மனவாட்டிக்கு செய்தி கொண்டு வந்தார். அடுத்து செகண்ட் சீன்ல பாத்தீங்கன்னா 3 பேர், 2 பேருக்கு என்ன ஆயிடுச்சு? 3 பேர். நம்ம 2 பேர் தான் பார்த்தோம், எலியேசரையும் ரெபேக்காவையும் பார்த்தோம், பிரானமையும் பிரைடையும் பார்த்தோம். இப்ப அதுல இன்னொரு நபர் வந்து சேர்ந்துட்டாரு. அதுல இன்னொரு சேர்ந்தாரு ஈசாக். ஐசக் வந்து ஐசக் ஜாயின்ட் இன் தி 3 person. now we can see 3. first we saw 2, இப்ப 3. இப்ப யாரு? எலியேசர், ஐசக் and ரெபேக்கா. தீர்க்கதரிசி வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து, செய்தியாகிய இயேசு கிறிஸ்து, மனவாட்டி. 3 பேர் பார்த்துட்டாங்க. இவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, ஹேண்ட் ஓவர் பண்றாரு. ரெபேக்கா எலியேசர் ஹேண்ட் ஓவர் ரெபேக்கா டு ஐசக். ஒப்பு கொடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் அடுத்து இல்ல மேல அடுத்து பேக். இப்போ ஒப்பு கொடுத்து விட்டோனையும் இப்ப எலியேசர் போயிட்டாரு, எலியேசர் வந்துட்டார். again it comes to, மறுபடியும் இப்ப என்ன ஆயிடுச்சு? 2 ஆயிடுச்சு. 3 2 ஆயிடுச்சு. 3 comes to 2. 3 2 ஆயிடுச்சு. எப்படின்னா இப்ப எலியேசரும் ரெபேக்காவும் ஐசக் ஈசாக் மன்னிக்கணும், ஈசாக்கும் ரெபேக்காவும். அப்ப தீர்க்கதரிசி மனவாட்டிக்கு செய்தி கொண்டு வந்தாரு, தீர்க்கதரிசி மனவாட்டிக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவளை ஆயத்தப்படுத்திட்டு இருந்தாரு. இதுக்கிடையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தாரு, கையில ஒப்படைச்சாரு. இயேசு கிறிஸ்து திருமணம் பண்ணிட்டாரு, மோதிரத்தை போட்டாரு மனவாட்டிக்கு, மேக மோதிரத்தை அணிவிச்சிட்டாரு, வெட்டிங். இப்ப எலியேசர் வந்த வேலை முடிஞ்சிச்சு, போயிட்டாரு. இப்ப ரெபேக்காவை கூட்டிட்டு ஈசாக்கு கூடாரத்துக்குள்ளே செல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கூடாரத்துக்குள்ளே. இதுதான் மனவாட்டியுடைய திருமண முன்காட்சி. இதுதான் திருமண முன்காட்சி பிரியமானவர்களே. ஆகவே மனவாட்டி ஒத்திகை, மனவாட்டி அணிவகுப்பு முடிஞ்சிருச்சு. இப்ப அது முடிஞ்சு கிறிஸ்து மனவாட்டியை திருமணம் செய்து கொண்டார், மோதிரத்தை அணிவித்து விட்டார், விட்டது. விருந்துக்கு இப்பொழுது அந்த கூடாரத்துக்குள்ளே அழைத்து சென்று குசு குசு என்று ரகசியமாக பேசுகிறார். மனவாட்டிக்கு இப்பொழுது விருந்தளித்துக் கொண்டிருக்கிறார். என்ன விருந்து? தன்னையே விருந்தளித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம். ஆகவே இப்பொழுது மணவாட்டி அந்த திருமணத்துக்கு முன்புள்ள அந்த அணிவகுப்பில் இல்லை, இப்பொழுது திருமணம் முடிந்து திருமண அணிவகுப்பின் முன்காட்சியில நாம் அவளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த கடைசி நாளில் இறங்கி வந்த அந்த மேகமாக இருக்கிறது. ஆகவே கடைசியாக நம்ம எல்லாரும் அந்த தீர்க்கை சொன்னது போல அந்த மேகத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் செல்லணும். கீழே போகக்கூடாது, நம்மளாம் மேலே போகணும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கீழே போயிடக்கூடாது, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் மேலே செல்லணும். செய்தியிலே வளரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசலாம்.